28:11. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் அப்படின்னாரு. முதல்ல 2 சின்ன காரியத்தை சொல்லுறேன். மோசே இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு போறாரு. இப்போ மோசே உடைய கடைசி பகுதி அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நான் இவங்களை நடத்த முடியாது. அதனால இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் ஒரு முறை கூப்பிட்டு அவர் சொல்றார், ஒரு சத்தியத்தை சொல்றாரு. நம்ம இப்போ போகிற தேசம் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம், இல்லைன்னா அவங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம். அவங்களுக்கு தேவன் கொடுத்தாரு. அவங்க நல்லா புசிச்சாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா பழுகி பெருக்குனாங்க. பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கிடச்சிது. அவனுடைய குமாரனாக ஈசாக்கு அந்த தேசத்தில் இருந்தான், யாக்கோப்பு இருந்தார். அவங்களாம் நல்லா இருந்தாங்க, நல்ல தேசத்தில் நிறைய இடங்கள் வாங்கி போட்டாங்க. இப்படி நல்ல காரியங்களெல்லாம் நல்ல பரிபூர்ணமாக அவங்களுக்கு உண்டாயிருந்துச்சு. இப்போ அந்த தேசத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிறாரு, நம்மளுக்கு அந்த தேசத்தை தருவார். அந்த தேசத்தில் சுதந்திரிச்ச பின்னாடி இன்னும் 4 விதமான அற்புத விதமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் அப்படின்ட்டார். இது என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் முழுமையாக தேசத்துக்குள்ளே போயிட்டான்னா இனி 4 சம்பவம் நடக்கும். இன்னைக்கு 1 சொல்லுவேன். அது எதை குறிக்குதுன்னா ஆவிக்குரிய தன்மை. ஒருவன் முற்றிலுமாக ரட்சிப்புக்குள்ளாக வந்து விட்டால் 4 சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கும். நிறைய பேர் ரட்சிப்புக்கு முற்றிலுமாக வர மாட்டாங்க. பல சபை, பல இடம், சூழ்நிலைக்கு தகுந்தால் போல், நிலைமைக்கு தகுந்தால் போல், இப்படியெல்லாம் மனுஷனுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். இது ரட்சிக்கப்படலை. இது யாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் 40 வருஷம் சுற்றினாங்க பாருங்க. அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, அப்படி போவாங்க. 11 நாள் சேர வேண்டிய அந்த தூரத்தை 40 வருஷம் சுற்றிட்டே கிடந்தாங்க. இது ரட்சிப்பு இல்லாத ஜனங்கள். 40 வருஷம் அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அப்புறமா தான் ரட்சிப்பு கிடச்சிது. இப்படி போல் நிறைய ஜனங்கள் அங்கே கொஞ்சம் பார்த்துக்குவாங்க, இங்கே கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. அந்த சபையில் ஒரு மீட்டிங்னா போயிடுவாங்க, வெள்ளிக்கிழமை இங்கே போயிடுவான், வேலைக்கிழமை இங்கே போயிடுவான், அப்படி இப்படின்னு சுற்றிட்டே கிடப்பான். இவனுக்கு இந்த 4 சந்தோஷமும் கிடைக்காது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, தேசத்தை உங்களுக்கு தருவார், தந்த பின்னாடி தான் உங்களுக்கு அது கிடைக்கும். அப்படின்னு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி தான் இந்த 4 சந்தோஷமும் கிடைக்கும். தேசத்தை சுதந்திரிப்பது ரட்சிப்புக்கு அடையாளம். நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் தேசத்தை சுதந்திரிச்சாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு தேசம் கிடச்சிருச்சு. இனி அவங்கள யாருமே அவங்கள கீழே தள்ளிப்பட முடியாது. அப்படி போல் ரட்சிப்பு கிடச்சிட்டுனா ஒரு மனுஷனுக்கு கீழே தள்ளிப்பட முடியாது. ஆனால் ரட்சிப்பு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் ரட்சிக்கப்படல, சபைக்கு போகலாம், பட் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இருந்துச்சுன்னா அவங்க ஒரு காலமும் தான் போன சபையை விட்டு வெளியே போக மாட்டாங்க, ஊர் சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க, குற்றங்கள் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்காங்க பாருங்க, வனாந்தரத்தில் சுற்றிட்டு இருக்காங்களே, இவர் ரட்சிக்கப்படல. ரட்சிக்க அப்படி பட்டுட்டான். நான் சொல்கிறார், மோசே சொல்கிறார், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம அந்த தேசத்துக்கு போயிட்டோம்னா 4 முக்கியமான காரியத்தை கிடைக்கும். அது இன்றைக்கி அருமையாக சொல்ல போகிறேன் நான். முதல் காரியம், கர்த்தர் உன் கற்பத்தின் கனினாலும் உனக்கு பரிபூர்ண நன்மையை உண்டாக கட்டளையிடுவார் அப்படி சொல்கிறாரு. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், பட் எல்லாருக்கும் இது கிடைக்கிறது கிடையாது. நிறைய தகப்பமாருக்கு பிள்ளைங்களை படிக்க வச்சுருப்பான், நிறைய பரிபூர்ண நன்மை கிடைக்காது. இல்லைன்னா பிள்ளைங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூட இருக்கும், பிள்ளைங்கள் அப்புறமா விட்டுட்டு போயிடும். திடீர்னு லவ் பண்ணி விட்டுட்டு போயிடும், இல்லைன்னா செத்துட்டு போயிடுது, இல்லைன்னா குடிச்சிட்டு குடிகாரனா கிடந்துருது. இந்த பரிபூர்ண நன்மை கிடைக்கல, பிள்ளைகள்னால கிடைக்கல. அந்த வசனம் நல்லா இருக்கும் பாருங்க, கர்த்தர் உன் கற்பத்தின் கனினாலும் கீழே வந்துருது, அப்புறமா கீழே உனக்கு பரிபூர்ண நன்மையை உனக்கு கட்டளையிடுவார். உன் பிள்ளைகள் பரிபூர்ண நன்மையினால் உன்னை நிரப்புவாங்க, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்றாரு. இது ஒரு புருஷனுக்கு முதல்ல சைட் அடிக்கிறது இன்பமாக இருக்கும், எப்பவுமே ரோட்டில் சுற்றிட்டு இருப்பானுங்க. அப்புறமா கல்யாணத்தை கட்டுறது இன்பமாக இருக்கும். கல்யாணம் கட்டிக்கிட்டு மனைவியோடு கூட ஒரு 4 வருஷத்துக்கு ஊர் சுற்றுறது இன்பமாக இருக்கும். அப்புறமா பிள்ளை பெற்றுக்கிடன்னு ஒரு இன்பமாக இருக்கும். அப்புறமா பிள்ளை பெற்ற பின்னாடி எல்லாவற்றோட பெரிய இன்பம் எதுன்னா, நாம் பெற்றெடுக்கிற பிள்ளை பரிபூர்ணமாக எல்லா காரியத்திலையும் எல்லாருக்கும் நன்மை செய்வது. இதுதான் பெரிய சந்தோஷம். இப்போ நம்ம வீட்டில் மாமன் மருமகனுக்கு சண்டை நடக்குதுன்னா இருக்கிற காசு பத்தாது, அதில் எனக்கா உனக்கான்னு சண்டை. மாமிக்கு மருமகனுக்கு சண்டை வருதுன்னா இருக்கிற காசு பத்தாது. அப்போ பரிபூர்ணமாட்டு ஒன்று வந்துருச்சுன்னா அந்த பணத்தை பற்றி ஒரு இடையூறு இருக்காது. எப்படியும் மாதத்துக்கு 50 லட்சம் சம்பாதிக்குது, அதனால யாருக்கு எவருக்கு ஒரு இடையூறு கிடையாது, தின்னு போக மிச்சம்தான் இருக்கும். இந்த பகுதி தான் ஒரு தகப்பனுக்கு பிள்ளை கொடுக்குற மேலான இன்பம்.
வேறு எல்லா இன்பமும் அப்பப்போ தான் வரும். கணவன் மனைவி இன்பம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு அப்படி இப்படின்னு போவாங்க. அப்புறமா பார்த்தாச்சுன்னா கணவன் மனைவி மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் காசு என்கிற இன்பம் ஒவ்வொரு நிமிஷமும் மனுஷனையும் சந்தோஷப்படுத்தும். அதை பார்த்தாலே சந்தோஷம் உண்டாயிரும். முதல்ல மனைவியை பார்த்தா அழகாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு 40 வருஷம் கழிச்சுன்னு சி நல்லா தோணும். ஆனால் காசு அப்படி கிடையாது. முதல்ல பார்த்தாலும் அழகாக தான் தெரியும், சாகும்போது பார்த்தாலும் அழகாக தான் தெரியும். அப்படி அற்புத விதமான இனிமையான விஷயத்த உன் பிள்ளைகள் உனக்கு தரும்போது உன் இருதயம் சந்தோஷப்படும். இன்னும் வாழணும் இன்னும் வாழணும் துடிக்கும். சாகணும் துடிக்கிற இருதயம் இனி வாழணும் துடிக்கும். நிறைய பேர் அம்மா மாதிரிலாம் சாக துடிப்பாங்க. சே இருந்து என்ன பிரயோஜனம், ஒன்றுமே இல்லை, இந்த புருஷனை கட்டி பிரயோஜனம் இல்லை, இந்த பிள்ளை பற்றி என்ன பிரயோஜனம், நீ சாக போகணும், பாதாளத்துக்கு போக வேண்டியதுதான், கவலையோடு கூட போக வேண்டியதான், பெத்த பாவத்துக்கு அப்படியே நாசமாக போக வேண்டியதுதான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவா. ஆனால் இங்கே யாக்கோப்புன்னு ஒரு மனுஷன் இருக்கிறார். அவருக்கு ஒரு பையன் இருந்தால், அவன் பேர் வந்து யோசேப். அவன் கதை என்ன சொல்கிறேன் கொஞ்சம் இல்லையா, நல்ல அற்புத விதமாக இருக்கும் அந்த கதை. அப்போ அவனுக்கு பிள்ளை வந்து போயிடுது. இந்த யோசேப் வந்து ராகேலுக்கு பிறந்தது. ராகேலுக்கு மொத்தம் 2 பிள்ளை தான். யோசேப்பு பென்னியமின் 2 பேர் தான் பிறப்பாங்க. அதுக்கு பின்னாடி இந்த கதைக்கு வருவோம். அதில் முதல்ல யோசேப்பை பெறுவார். யோசேப்பை எகிப்துக்கு சகோதரில் வித்துறாங்க, போயிடுறாங்க. இவருக்கு ஒரே கவலை, இனி சாக வேண்டியதுதான், பாதாளத்துக்கு வருத்தத்தோடு போக வேண்டியதுதான், பெத்த 12ல் 1 போயிடுச்சு, இனி என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தான். அப்புறமா திடீர்னு உலகம் முழுக்க பஞ்சம் வந்துடுச்சு. எகிப்தில் சாப்பாடு இருக்குன்னு ஒரு கேள்வி படுறாங்க. நல்லா கேட்கணும், தூங்கிடக்கூடாது. ஆமீன். வாய புழக்குது, தூங்கிடக்கூடாது. சத்தியம் போச்சுன்னு அவுட்டு வாழ்க்கை முன்னேறாது. தீர்க்க தரிசனத்தை நல்லா பேசுகிற நானே சொல்கிறேன், சத்தியம் இல்லைன்னா அவுட்டு. அப்போது என்ன ஆயிடுச்சு, பஞ்சம் வந்துடுச்சு. ஆள் அனுப்பிட்டார். சொல்கிறாரு, பிள்ளைங்கள்லாம் பார்த்து சொல்கிறார், போப்பா எகிப்துக்கு போய் கொஞ்சம் காசை எடுத்து போட்டு, காசு அவன்கிட்ட குறைவு கிடையாது, ஆகார பஞ்சம் வந்துடுச்சு, போப்பா எகிப்துக்கு போனால் கொஞ்சம் பேர் போகிறான். அவன் மக்கள்லாம் கொஞ்சம் பேர் போய் சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி இஸ்ரேல்காரங்க பஞ்சத்தில் வந்துருக்குறோம், எங்கள் அப்பனுக்கு 12 பேர், ஒருத்தன் வந்து காணாமல் போயிட்டான், நாங்கள் 11 பேர் இருக்கிறோம், எங்கள் அப்பா ஊரில் இருக்கிறாரு, அப்படி இப்படி இதெல்லாமே புலம்போங்க. ராஜாவை கண்டோன்னா பயத்தில், நம்ம போலீஸை கண்டோன்னா வாயில் இருக்கிறது, நான் இருதத்தில் இருக்கலாம் அப்படியே வெளியே கூட்டிடுற மாதிரி, அதிகாரியை கண்டவுடனே ஊனும் பயந்துட்டு இதெல்லாமே வளர்த்துட்டு இருக்கிறானுங்க. சரி 1-2 நேரம் ஒரு சுற்றுறாங்க. அப்புறமா மறுபடியும் அவர் சொல்கிறாரு, நான் தான் உங்களுடைய சகோதரன், எகிப்துக்கு நீங்கள் அல்ல என்னை விற்று போட்டது, இப்படி ஒரு பஞ்சம் வரும், அதில் காப்பாற்றும்படிக்கே கர்த்தரே நீங்கள் கொண்டு வந்தார், அதுக்கு உங்கள் மூலமாக இந்த காரியத்தை செஞ்சார் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோன்னே மாற கட்டி பிடிச்சி சந்தோஷத்தில் மாற கிஸ்ஸெல்லாம் அடித்து அன்பை பரிமாறுறாங்க. இப்போ யாக்கோபு இஸ்ரேலில் இருக்கிறார். அவர் பேர் இஸ்ரவேல், அவர் இஸ்ரேலில் இருக்கிறார். இப்போ இந்த ஜனங்கள்லாம் போகிறாங்க. போகும்போது இப்போ 45வது அதிகாரத்துக்கு வந்துடும். ஆதிகாமம் 45, 21, 22 அதில் வாசிப்போம். ஏன்னா இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்களும் வாசிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கிடும், பிள்ளைங்க என்ன யாருங்கிறத புரிஞ்சுக்கிடும், தகப்பனுக்கு எப்படி சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிடணும். பிள்ளைங்கன்னா யாரு 45 வருது பாருங்க, 21, 22 அவர் சொல்லுவார். அப்படியே வந்துட்டு இருக்கேன். 45 சொல்லுவார், 45, 21, 22 சகோதரர்களுக்கு சொல்கிறார் யோசேப்பு, வண்டிகளும் ஆகாரங்களும் மாத்து வஸ்திரங்களும் தர்றோம்பார். 23ஆம் வசனத்தில் தகப்பனுக்கு 10 கழுதைகள் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தம், 10 கோழிகை கழுதையின் மேல் தகப்பனுக்கு வழியில் தானியம், அப்பம் மற்றும் தின்பண்டமும். 26ஆம் வசனம் வரும்போது அவர் யாக்கோபிடம் சொல்கிறாங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்திற்கு எல்லாம் அதிபதி. அவன் நம்பவில்லை, அவன் இருதயம் மூச்செடுத்து போய்விட்டது. அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னது, ஏமோ சாகலையா, சின்ன வயசுலேயே அவனை தான் நீங்கள் கொண்டு காட்டினீங்களப்பா, ஆடு ஓனாய் பிரி போட்டு செத்து போயிட்டு சட்டையில் ரத்தத்தை கொண்டு காட்டிங்க, இப்படி பேசினா எப்படி, நீங்கள் தான் செத்தன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தான் உயிரோட்டுக்கேன்னு சொல்கிறீங்க, இல்லை எனக்கு சரியில்லை, நெஞ்செல்லாம் படப்படுகுது. அப்போ மறுபடி சொல்கிறார் 27, சரி அப்பா நான் சொன்னதான் நீ நம்ப மாட்டேன்ற, நான் ஒரு நல்ல விஷயத்த சொல்லி தரேன் பாரு, வந்து வெளியே வந்து பாரு, உன்னைய கொண்டு போகிறதுக்கு அங்கேருந்து போலோ வண்டியெல்லாம் வந்துருக்குது, 4 டயர் போட்ட பெரிய நீளமான வண்டியெல்லாம் வந்திருக்குது, பரிவாரங்களோட வந்திருக்குது. அங்கே இருக்கிற யோசேப்பு
எங்களுக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, நீ இங்கே இருந்து எகிப்துக்கு போகும்போது வழியில் நீ செத்து போயிடக்கூடாதுன்னு உனக்கு நல்ல மாதிரி சாப்பாடுலாம் அனுப்பியிருக்கான். கழுதையாக வந்து இறங்கி இருக்கப்போ 2 பரிவாரத்தில் பப்பத்துக்கு கழுதையில் கொண்டு இறக்கி விட்டுருக்கான் பாரு அப்படின்னு சொன்ன உடனே பின்பு அவனை கொண்டு போஜனத்தை கொண்டு வந்த வாகனத்தையும் எல்லாத்தையும் கண்டபோது யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்ததுன்றது. என்னது, என் மகன் உயிரோடு இருக்கிறானான்னு கேள்வியை கேட்ட உடனே, அதுவும் என் மகன் எகிப்துக்கு ராஜாவா இருக்கிறானா, பரிபூர்ணமா இருக்கிறானா, எல்லாத்துக்கும் அதிகாரியா, சொந்தக்காரனா, அடப்பாவமா, எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பார். 3 முறை சொல்லுவாரு, இந்த அப்பா பாதாளத்துக்கு கவலையோடு கூட போறேன் அப்படின்பான். மோகன் எகிப்துக்கு ராஜாவாயிட்டான், சாப்பாட்டுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டான், வந்து பாரும் உயிரோடும் இருக்கிறான்னு சொன்னேன். அப்போ அப்படியே சந்தோஷத்துல ஆவி, நான் இன்னும் அவன் சொல்லுவான், நான் போய் பார்க்க போறேன் எகிப்துக்கு. அவர் முதல்ல சொல்லுவார், நடந்தாலே செத்து போவேன், நீங்க போயிட்டு வாங்கம்பாரு. இப்போ சொல்றாரு, பணமும் பிள்ளையும் உயிரோடு இருக்கான்னு சொன்ன உடனே நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, பணம் சொன்னா பணமும் வாய்த்து பழக்கணும். இதான் இங்கே நடந்துச்சு. ஓ, இப்படி உன் மகன் உயிரோடு இருக்கான்னு சொன்ன உடனே, அப்படியா, என் செல்லக்குட்டி உயிரோடவா இருக்குது, சரி உயிரோடு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவன் தான் எகிப்துக்கே ராஜா, மொத்த பணம் அவன்கிட்ட தான் இருக்குது. அப்படியா, அவன் வாகனத்தை கெட்டு திருப்பி விடு, இங்கே தங்காண்டா, நேரம் இங்கே ஓடிடலாம். அப்போ நான் சொல்றேன், இதுதான் அவர் சொல்றாரு, அற்புத விதமான வார்த்தை, நல்லா கவனிக்கணும். உன் பிள்ளைகளால உனக்கு பரிபூர்ண சந்தோஷத்தை தேவன் கட்டளையிடுவார். பிள்ளை வந்து கொட்டோன்னு எனக்கு நிறைய பேர் சொல்றாங்க, அது சபைக்கெல்லாம் போய் காசு சம்பாதிக்க சபைக்கு போறீங்க. கடவுள் வந்து காசு கடவுள். ஆமென். கடவுள் காசு கடவுள். ஏசை பத்தி உங்க வாசிச்சிருக்கீங்களா? வெளிப்படத்துல ஒரு விசேஷத்துல அந்த அந்த வசனத்தை சொல்லல, நான் பிரசங்கம் வரும்போது ஞாயிற்றுக்கிழமை சொல்ல வேண்டியிருக்குது. அதுல இருக்குதும் ஏசு கிறிஸ்து எப்படி இருப்பாருன்னா, அவரை பற்றி வர்ணனை போட்டிருக்கும், அவருடைய சரீரம் ரத்தின கற்களால் அலங்கரிக்கப்பட்டவைகள் இருக்கும். அதாவது பாடி முழுக்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மாம்சத்தில் இருக்கிற பாருங்க, நம்ம சரீரத்துக்கு இந்த இது இருக்குது பாருங்க, தோல் இருக்கு பாருங்க. பரலோகராஜ்யத்துக்கு தேவனுக்கு இந்த தோல் மாதிரி யோவான் பார்க்கலையா, ஃபுல்லாக முத்துக்கள், ஆள் தான் ஆனால் முத்துக்கள். கண்ணை மட்டும் பார்த்தீங்கன்னா ரூபி கற்களாக இருக்கும், சரீரத்தை பார்த்தீங்கன்னா பெரிய இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமாட்டு, என்ன சொல்றதுக்கு, அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தெய்வத்தை உயிரோடு கூட பார்க்கவே முடியாது. அப்படி வர்ணனை பண்ணுவார். அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, மனுஷம்னாலே மொத்தத்தில் வந்து பணத்தினால் சூழப்பட்டிருக்கணும், அதுதான் குறிக்குது. ஆமென். பொண்ணுனால் சூழப்பட்டிருக்கேன்னு தான் குறிக்குது. அப்போ இங்கே நல்லா கேளுங்க, ஒரு மனுஷனுக்கு எது உயிர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி காலத்தில் பிள்ளை பல கோடிகள் சம்பாதிச்சு மனைவியையும் தாயையும் தகப்பனாரையும் மாமனாரையும் குடும்பத்தை எல்லாம் பராமரிக்குதே, இதுதான் தகப்பனுடைய மிகச்சிறந்த இன்பம். ஒரு மனுஷனுக்கு 50 வயசு ஆயிடுச்சு, அப்புறமா அவனுக்கு ஒரு இன்பம்னு ஒன்று கிடைக்கணும்னா, தன் பிள்ளை எல்லா காரியத்திலும் பர்ஃபெக்டா இருப்பது தான் ஒரு தகப்பனுடைய மிகப்பெரிய ஆனந்தம், மிகப்பெரிய சந்தோஷம். அது விசாரிக்கணும். அப்பா சாப்பிட்டீங்களா, என்ன பிரச்சனை, மனைவியை கேட்கணும், சாப்பிட்டியா, இன்னும் கொஞ்சம் பைசா வச்சுக்கோ, அம்மா பார்த்து சாப்பிட்டீங்களா, இன்னும் கொஞ்சம் பைசா வச்சுக்கிடுங்க நீங்க. இதுதான் உலகத்திலேயே தகப்பனுக்கு தாய்க்கு மிகுந்த ஆனந்தம். வேற வாலிய வயசுல அவங்க அப்படி நடந்திருப்பாங்க, அது வந்து அவ்வளவு ஆனந்தம் கிடையாது. அந்த ஆனந்தத்துல நிறைய பிரச்சனைகள் வரும். பட் பிரச்சனையே இல்லாத ஒரு ஆனந்தம் என்னதுன்னா, தன் பிள்ளை பரிபூர்ணமா சம்பாதிக்கிறதா ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் மிகுந்த ஆனந்தம். இந்த வசனத்துல உபாகம் 28:11 எத்தான் சொல்றாரு, நீங்க சரியான ஆளா இருந்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்களை இந்த அளவுக்கு நீங்க வடிவமைத்து எடுத்து விடுவீர்கள். சரியா? வேணுமா வேண்டாமா? எனக்கெல்லாம் நல்ல ஆசை. என் பையன் வந்து ப்ரேயர் முடிஞ்சு வரும்போது வீட்டுக்கு வரும்போது, ஒரு வாரம் வரும்போது ஒரு 2.5 கோடி ரூபா 3 கோடி ரூபா கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 மணி நேரம் ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாளும், மிச்சம் ஒரு 8 மணி நேரம் தூங்கணும். அப்படின்னா 1020 மணி நேரம், 4 மணி நேரத்தில் பணமாக என்னண்டாமா 4 மணி நேரம் சந்தோஷம் நிறைவு. 500 நோட்டு தனியாட்டு, 200 நோட்டு தனியாட்டு, 100 நோட்டு தனியாட்டு, 10 ரூபாயெல்லாம் சபைக்கு வேலை பார்க்குறதுக்கு, 200 நோட்டெல்லாம் சபைக்கு காணிக்க மக்களுக்கு கொடுக்குறதுக்கு, 500 நோட்டெல்லாம் அடுத்த சபை கட்டுறதுக்கு பேங்கில் கொண்டு போடும்போது, பேங்கில் போய் அந்த செக்கு புக்கை பார்க்கும்போது நம்ம எழுதி கொடுக்கும்போது 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா பணம் கொடுக்கணும் எடுக்கணும். பேங்க் பேலன்ஸ் அடித்தா அந்த கம்ப்யூட்டர்லேயே 0 இடம் பத்தாமல் இருக்கணும். இதெல்லாம் தான் பயங்கர சந்தோஷம். இது உண்மையை சொல்கிறேன், அப்படி தான் அங்கே வாழ்ந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய்க்கு தான் 0 கிட்டத்தட்ட வருது. ஒரு 500 கோடி ரூபா போட்டால் 0 காணாது, மொபைல் 10ல். அந்த மாதிரி தான் பைபிள் சொல்லுது. அதை தான் யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தாரு இல்லையா? யாக்கோப்புக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்க என்ன காரணம்? அதான் சொல்ல போகிறேன்.
ஆமேன் சொல்லுங்களேன். இன்னொருக்கா சொல்லுங்களேன். ஆமென். நான் சொல்லுவேன், உலகத்துல அதிக சண்டை எதுக்கு வருது அப்படின்னா காசுக்கு மட்டும்தான். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். காசுக்கு மட்டும்தான் சண்டை. அப்பா அம்மா, மாமா மாமி, மருமவன், புருஷன் பொண்டாட்டி எல்லாருக்குமே பிரச்சனை காசு தான். 90% காசு, 10% முன்ன பின்ன அங்கே சைட் அடிக்கிறது தான் பிரச்சனை. வேற பிரச்சனை உலகத்துல கிடையாது. பைபிள் இந்த 2 பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லுது இல்லையா? இப்போ யாக்கோபை பத்தி போதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உபாகமத்தில் இப்ப நான் வாசிச்சேன் பாருங்க, 28:11 அதுக்குள்ள இந்த வசனம் இந்த இவைகளெல்லாம் கிடைப்பதற்கு 9ஆம் வசனத்துல போட்டாரு, உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது. அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் வழியில நடக்கும்போது தான் நான் தேவனுடைய போதனை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைப்படி நடந்து அந்த நீதியில நடக்கும்போது, இப்பொழுது நான் மட்டுமல்ல தேசத்தை சுதந்திரிக்கிறது, நான் மட்டுமல்ல பரிபூர்ண நன்மை அடைகிறது, என் பிள்ளைகளும் பரிபூர்ண நன்மை அடைந்து அவங்க ஏண்ட கொண்டு தர்றதும் அவங்க நல்லா இருக்கிறதும் பார்க்கும்போது கவலையோடு கூட பாதாளத்துக்கு இறங்குறேன் நான். உண்மையிலே இவன் சாகும்போது சந்தோஷமா சாகிறேன் நான். ஏன்னா என் பையன் உலகத்தில் இருக்கும்போது அவன் தரித்திரனாட்டோ பிச்சை எடுக்கிற அளவுக்கு போக மாட்டான். ஏன்னா நான் பூமியில இருக்கும்போதே அவன் மிகச்சிறந்த பெரிய மனுஷனா மாறிட்டான். அதனால அவன் கை வற்றாது என்கிற அந்த எண்ணம் நான் சாகும்போது கூட ஒரு சந்தோஷம் தரும். சரி, எல்லா மனுஷன் சாகுற மாதிரி நம்மளும் சாகுறோம், ஆனா நம்ம புள்ள மட்டும் நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணத்துல சாகுறதுனால சாவையும் தேவன், கசப்பான சாவையும் தேவன் இனிமையாய் மாற்றி தரக்கூடும். அதுக்கு அவருடைய கட்டளையின்படி நடக்கணும்ன்றார். சரி, இந்த கட்டளை பத்தி ரொம்ப தூரம் நான் பேச போறேன். நான் ரொம்ப முக்கியம் கட்டளைகள் நடக்கிறது. எல்லா சபையிலும் இது கிடையாது. ஆமென். எல்லா சபையிலும் சொல்றாங்க இந்த 10 கட்டளை கிடையாது, இயேசு வந்ததுனால அந்த கட்டளை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எங்க போகலன்னா இந்த நிருபத்துக்கு போகல. இந்த அவங்க வந்து அதாவது நான் சொல்லுவேன் பாருங்க, வசனத்தை மட்டும் எடுப்பாங்க. வசனம் சொல்லியிருக்குது, அவர் நியாயப்பிரமாணத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டாரு அப்படின்ட்டு. நியாயப்பிரமாணங்கிறது 2, பலிகள் 1, கட்டளை 1. கட்டளை ஒரு காலமும் மாறவே இல்லை. நியாயப்பிரமாணங்கிறது பலிகள் மட்டும்தான் மாறிச்சு. இப்போ கட்டளை இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி தொடர்ந்து, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியும் கட்டளை வந்துச்சு, அதில் நியாயப்பிரமாணம் வந்துச்சு, நியாயப்பிரமாணம் போச்சு, கட்டளை வந்துச்சு, இயேசு வந்தார், பின்னாடி இயேசும் கட்டளையை தான் கடைசியில் போதிச்சார். அதனால இந்த கட்டளையை பின்பற்றுகிற மனுஷன்தான் அவன் எல்லா விதமான நன்மையும் சொந்தத்தையும் அடைவான். சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு போயிடுறேன் நான், ஏன்னா இது ரொம்ப கருத்துள்ள ஒரு பாயிண்ட். யாருக்கு கர்த்தர் ஈட்ட ஆணை யாருக்கு நிறைவேற்றுகிறார்? கர்த்தர். அதுக்கு பாயிண்ட் சொல்லுது, கர்த்தருக்காக நிற்கிற தேவ மனுஷனுக்கு இந்த நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இதுதான் உண்மை. வேற ஈஸியாக எடுத்துட முடியாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அவன் பாடக்கூடாதா, ஜெபிக்க கூடாதா, ஆராதிக்க கூடாதெல்லாம் கேட்டால் இதெல்லாம் செய்யணும். பட் இது உங்களுக்கு வாங்கி தரும் என்று நீங்கள் நம்பக்கூடாது. நீங்கள் தேவனுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்தால்தான் இவைகள் உங்களுக்கு வாங்கி தரும். ஆமென். மனுஷன்ல முகம் இருக்குது, சரீரம் இருக்குது, கால் இருக்குது, கை இருக்குது. பட் கை ஒரு விஷயத்தை வாங்குறதுனால கையெல்லாம் வாங்குறது என் இருதயம்தான் கையை கொண்டு வாங்குகிறது. ஜெபம் வந்து ஆவிக்குரிய தன்மையில் ஒரு கை மாதிரி கர்த்தர்ட்ட வாங்கி தர்றது தான். பட் என் மூளை சிந்திக்காம, என் வயிறு தேவையான காரியத்தை பண்ணாம, நான் நடக்காமல் இவைகள்லாம் எனக்கு கிடைக்காது. அப்போ கை வாங்கி தருகிறது, ஜெபம் வாங்கி தருகிறது. ஆனா அது 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 வாங்கி தருவதற்கு காரணமாக இருப்பது தேவனுடைய கட்டளை, தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாயங்கள் இதுல நடக்கணும். இப்போ இதுக்கு 2 காரியத்தை சொல்றேன் நான். முதல்ல விஷயங்கள் இங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுக்கு வேண்டி சொல்றேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் அங்க போயிருங்க. இங்க இருந்து வரும். ஏன்னா பிள்ளைங்களை பெத்துட்டும் அனுபவிக்காமல் போற தாய்மார்கள் ரொம்ப, அனுபவிக்காமல் போற தகப்பமார்கள் ரொம்ப. பிள்ளை ஆசாசையா வளர்ப்பாங்க. ஐயோ என் பிள்ளை வளர்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணத்தை பிச்சு அப்படியே தொண்டையில போட்டு மின்னுவாங்க. என் பிள்ளை என்னைய சாகும்போது பாப்பியாடா அம்மாவை நீ? ஏம்மா நான் பார்ப்பேன் அப்படிதான் சொல்லுவான். ஆமென். நம்ம பிள்ளைகள் சின்னதா இருக்கும்போது நம்புவோம். முதிர்ந்த வயது உள்ளவங்ககிட்ட கேளுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு பார்க்குமான்னு. இல்லைங்க, அவன் ஜெர்மனில் இருக்கிறான், வரமாட்டானா, ஃபோன் மட்டும் பண்ணுவான், விசாரிப்பான். இவங்க மனசை தேத்திக்கிட்டு சரி அதாவது பண்றானே அப்படிம்பாங்க. ஆனா இவங்களுக்கு நோய் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட ஆள் இல்லை, அம்மாவுக்கு நோய் வந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டு பார்க்க ஆள் இல்லை, அங்கே லாட்ரினுக்கு போனால் பார்க்க ஆள் இல்லை, எதுக்குமே ஆள் இல்லாமல் இருப்பாங்க. அது
அப்படி ஒரு தாயானவள் இங்க பைபிள மாட்டிக்கிட்டா. முதல்ல நான் அதை சொல்றேன் இல்லையா? மத்தேயு 2:17-18 புரிஞ்சுடுங்க. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்கு அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள். முதல்ல சொல்றாரு, ராகேல் அழுதும் ஆறுதல் இல்லாது இருக்கிறாள். அதனால முதல்ல ராகேலே அழைச்சத்தை நிப்பாட்டு. ஆண்டவரே அப்பா, ராகேல் அழுதாலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவள் அழுதும் ஆறுதல் அடையா இது இருக்கிறா. எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, பைபிள் அழ சொல்லுதுன்னு. அழ சொல்ல நீங்களாட சொல்றீங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு அக்கா வீட்டுக்கு போயிட்டு சொல்லுது, பாஸ்டர் நீங்க பாவம் செஞ்சா அழுன்னு சொல்லிங்க, நன்மைக்காக அழக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. நீங்க அழாதங்க, கிடைக்காது. உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக நீங்க அழுதானே கிடைக்கவே செய்யாது. நீ ஒரு பாவம் செஞ்சுட்டு வந்து அழுதானே சரி, இந்த புள்ள தேவனோட ஒப்புரவாகுவதற்காக அழுதுன்னு பார்ப்பாரு. இந்த ராகேலை முதல்ல காட்டிட்டேன், என்னோட வசனம் காட்டுறேன். ராகேல் அழுதும் புலம்பியும் துக்கம் கொண்டாடியும், ஆமென், பிள்ளைகளுக்காக அழுதும் அவள் இல்லாதபடினால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் அப்படின்றார். என்னவா ராகேலை பத்தி சொல்லுது இல்லையா? இப்போ இந்த வசனத்தை தீர்க்கதரிசி எரேமியா சொன்னாராம். பாருங்க, அங்க போவோம். முதல்ல 31:15 இங்கே இருக்குது. ராகேலை பத்தியா பேசுது எரேமியா. எல்லாரும் திருப்பிடுங்க எரேமியா. நீங்க அங்க பாருங்க, இந்த வசனத்துல கோட் பண்ணி வச்சிடுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன, நீங்க அழுவீங்க, ஆனா உங்களுக்கு இஷ்டமான விஷயத்த விட மாட்டீங்க. அங்கதான் இருக்குது பிரச்சனை. எல்லாருக்கும் அலட்சத்தை கண்ணில் வந்துடும், ஆனா கர்த்தருடைய வார்த்தை கண்ணுக்கு வராது. அது இங்க பார்க்கணும். 31:15-16 ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. தீர்க்கதரிசி சொல்றார், ராகேல் தன் பிள்ளைகளுக்கு அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாது இருக்கிறாள். இங்கேயும் சொல்லுது, அவ அழுதா. தீர்க்கதரிசி சொல்றாரு, அவ அழுதா, அவ ஆறுதல் அடையல. அதுக்கு கீழே சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சவுண்டா போட்டு கர்த்தர் சொல்லுகிறார். கேட்குறீங்களா? ஆமென். எத்தனை பேர் அழுறது? சபைக்கு வந்து அழுது அழுது கேமரா பிடிக்கிறவன் அந்த சிஸ்டர் நான் கேமரா பிடிக்க மாட்டேன்றேன். ஏன்னா அவங்கள கொண்டு டிவியில் போட்டால் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறாங்க. அழுது அழுது மூஞ்சியை தொடச்சி கண்ணு ஒரு பக்கம் சிவப்பாக இருக்குது, கருவிழி எல்லாம் கருப்பாக இருக்குது. ஏன் பாஸ்டர் கருவிழி? ஏன் நான் கேட்டேன், ஏன் கருவிழி எல்லாம் கருப்பாக இருக்குது? அது அந்த கண்ணை போட்டு வந்தாங்களா, அது ஆவேசத்தில் தெரியாமல் தேய்ச்சி அந்த கண் இமையில கிடக்கிற கருப்பெல்லாம் அப்படி மூஞ்சை சுற்றிட்டு, அதனால இந்த அலட்சத்துக்கு நான் கேமரா கூட எடுக்க முடியாது, அழுது அந்த மாதிரி இருக்குது. பாருங்க 16 இருக்கு, நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி. முதல் சத்தத்தை அடக்கமா? நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். கண்ணை பார்த்துக்க, ஆனா அழாத. வசனம்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் சொல்றார், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஏமா நீ உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, நீ உன் அழாத. உன் கிரியைகளுக்கு பலன் இருக்கு, உன் கண்ணிற்கு பலன் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, மத்தேயு எழுதும்போது சொல்லிட்டாரு, அழாத, புலம்பாத, துக்கம் கொண்டாடாத, ஆமென், பிள்ளைகளுக்காக அழாத, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு அப்படின்ற. சரி, இப்ப மத்தேயுக்கு போவோம். ராகேலை பத்தி பார்க்காம மத்தேயுல போயிடும். மத்தேயுல என்ன பிரச்சனையா? இயேசு பிறந்துட்டார், மரியா பெத்துட்டா, பிள்ளை பெத்துட்டா. நம்ம அவருடைய பேர் வந்து இயேசு. பிள்ளையை பெத்துட்டார். பிள்ளையை பெற்ற உடனே அங்க அந்த கிழக்கே இருந்து போன சாஸ்திரி போய் சொல்லிட்டான், அது யூதேயாவுக்கு ராஜா பிறந்திருக்கிறார். இந்த இருந்த ராஜாவுக்கு பக்கன்னு தூக்கி அடிச்சுட்டு, என்னது ராஜா பிறந்திருக்கிறாரு, அப்ப நானும் என் பிள்ளைன்னு ராஜாவை இருக்க முடியாதா அப்படின்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம். அதனால என்ன பண்ணிட்டாரு, இயேசுவை கொல்வதற்கு சாஸ்திரி சொன்னீங்க, போங்க, போய்கிட்டு அவர் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் அவரை பார்த்துக்கிறேன், வணங்கிடுறேன், ஏன்னா அவரை கொல்லுவதற்கு. இவங்க போயிட்டு திரும்பி இந்த ராஜாட்ட வரும்போது தூதம்பி சொல்லிட்டான், போய் அவன் போய் சொல்லிடாத, அவன் இயேசுவை கொல்ல தேடுறான், நீ அந்த பக்கம் ஓடி போயிரு. அப்போ அவங்க ஓடி போயிட்டாங்க. இவருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, சாஸ்திரிகளை ஏமாத்திட்டான். இப்போ இயேசு யாருன்னு தெரியல ராஜாவுக்கு. இப்போ ராஜாவை திட்டம் போடுறாரு, பெத்லகேம்ல இருக்கிற 2 வயசுக்கும் கீழே இருக்கிற 2 வயசுலேருந்து பிறந்த நாள் முதல் இருக்கிற எல்லா பிள்ளையும் வெட்டி போடுங்கன்றார். எல்லா பிள்ளையும் வெட்டினான். யாரோ செய்த தப்புக்கு எல்லாரும் வெட்டின மாதிரி வெட்டுறான். நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஏன் இந்த ராமாவில் இதுதான் சொல்லுது, எல்லாருக்கும் பிரச்சனை. என்னை யாரும் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது யாரும் தேவ கட்டளைகளுக்கு
கிரியைகளுக்கு பலம் உண்டு சொல்லுதே, தேவ கட்டளைகளுக்கு யாருமே இணங்கையில். அதனால எல்லாருடைய பிள்ளைங்களும் அவங்க ஆசைகள் எல்லாம் நிராசையை போச்சு. கட்டளைகளுக்கு பயந்த 2 பேர் பிள்ளைங்கள் மட்டும்தான் அன்னைக்கு உயிரோடு இருந்துச்சு 2 வயசுல. பெத்லகேம் சுற்றி உள்ள இடங்கள்ல இயேசு பிறந்த போது, இயேசு பிறந்த அண்ணிலிருந்து எல்லாரும் செத்தாங்க. பெரிய நிகழ்வு. நம்ம கேட்கும்போது கஷ்டமா இல்லை, ஆனா நடக்கும்போது பெரிய விஷயம். நம்ம ஊர்ல நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல 2 வயசுக்கும் கீழே இருக்கிற பிள்ளைங்களை வெட்டி போட்டால் எப்படி இருக்கும்? ஓன்னு அழைச்சது இருக்கு. எல்லாரும் அழுறாங்க. ஐயோ, அங்க கொண்டு ஒளிச்சு வச்சாலும் கூட பிடிச்சி எடுத்து போட்டு வெட்டி எல்லாம் தான் காலி பண்ணிட்டான். ஆனா இயேசு ஒன்றும் பண்ண முடியல. ஏன் இயேசு ஒன்றும் பண்ண முடியல? மரியா யோசேப்பு அவங்க தாங்களே தங்களை முயற்சி கொள்ளாம அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். மற்ற யாரும் தேவ கட்டளை கீழ்ப்படியில. இப்ப அந்த விஷயத்தை விட்டுட்டு இந்த விஷயத்துக்கு போய் இன்னும் ஒரு விஷயத்து இருக்கு. ஏன்னா நம்ம ராகலை பத்தி தான் படிக்கிறோம். ஆனா தீர்க்க தரிசனம் இனி ஒரு சம்பவம் நடக்கும் இயேசு கிறிஸ்துடைய காலத்துல அப்படி சொன்னாரு. அது நடந்துருச்சு இல்லையா? யாருக்கெல்லாம் பிரச்சனை? கண்ணீர் விடுவா, சோத்திரப்பா, என் கண்ணீரை கண்டிருக்கிறாரு, என் கண்ணீர் துரித்துல இருக்குது, என் கண்ணீருக்கு பலன் தருவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க. ஒருதியும் பிள்ளையுடைய நன்மையை புசிக்கல போச்சு. ஹலோ, ஒரு ஆள் இல்லைங்க. பெத்லகேம் சுற்றி உள்ள எந்த மனுஷியும் 2 வயசுக்கு கீழ்பட்ட தன் பிள்ளைங்கள்ட்ட இருந்து ஒன்றும் வாங்கி தின்னல. எப்படி அலுவலக திரும்ப சபையில் அத்தாடி அப்பா கண்டீரே அப்படியே தெருவில் போய் மாற சண்டை போடுறது. யார் பெரிய ஆளு, நான் அப்படி இன்னும் இப்படி. அந்த இது டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஆட்டம். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஆட்டம் ஆடுற பார்த்தீங்களா? ஆட்டம் சண்டை. நம்ம ஆட்கள் சபையில ஆண்டவரே அப்பா அப்பா என் மேல அக்கினி விழுந்துச்சுன்னு இங்க கத்தும். சேர்ல கை அழுது. அங்க போனா அங்க சண்டை போட்டு கிடக்குதுங்க. அங்க 4 பேருக்கு கண்ணீர் விட வைக்கிது. இயேசு கிறிஸ்து நாளில் கர்த்தர் விட்டார். இந்த கூட்டமே வேண்டாம், புலம்பி அழுது கண்ணீர் விட்ட கூட்டம் நம்மளுக்கு வேண்டாம், தூக்கி வெளியே போடு. இப்ப பாரு, இப்ப ராகலுக்கு போயிடும் இல்லையா? ராகல் இறைமையை சொன்னாரு, மத்தேயு சொன்னாரு. அந்த ராகலை பத்தி போகணுமே. எல்லாம் திருப்பிடுங்க. ராகலை பத்தி கொஞ்சம் பேசிட்டு வரும். 35வது அதிகாரம். ஆமென். இருக்கிறீங்களா? நம்ம சாப்பிட கண்ணீர் விடக்கூடாது, இல்லை மேக்கப் போட்டு வரணும். சில பேர் சொல்லுவாங்க மேக்கப் போடக்கூடாது. சில பேர் கண்ணீரை விடுமா? கண்ணீர் விடாத. நீ மேக்கப் போட்டுக்கிட்டும் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். கிரியைகளுக்கு பலன் உண்டு, புரிஞ்சுக்கூடும். நீங்க நல்ல கிரியை செஞ்சீங்கன்னா ஒரு மேட்ரு கிடையாது. சரி, இங்க போயிரும் 35வது அதிகாரம். ராகலுக்கு 2 பிள்ளைங்கள். ராகலை பத்தி ஏன் பேசணும்? அழுதும் புலம்பியும் அவ்வளோ ஆறுதல் அடையாது இருந்தால் ராகல் முதல்ல யோசேப்புன்னு ஒரு பிள்ளை பெற்றுறான். முதல்ல சொல்லலாங்க, அவளுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை இல்லை. இந்த கதையெல்லாம் கேட்டுடுங்க, ஏன் குழந்தை இல்லைன்னு. முதல்ல குழந்தை இல்லாதனால புருஷன் போய் சொல்றான், இந்த மாதிரி மனைவி கிடைச்சா நல்லா இருக்கும், பட் நம்மளுக்கு இல்லை. இயேசுக்கு முன்னாடி இருந்தவங்களும் கிடைச்சி. மனைவி சொல்றான், எனக்கு குழந்தை இல்லை, அதனால என் வேலைக்காரி என் கூட பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காலாமோ, அவளை கெட்டித்தாரேன், நீங்க குழந்தைய பெற்றுக்கிடுங்க. இவரு வேண்டாம், அது நல்லா இருக்காது அப்படின்னாரு. எனக்கு படுற கஷ்டத்துக்கு நீங்க கவலைப்படாம நீங்க இன்னொன்று கெட்டிக்கிட்டாரு. அவர் போய் கெட்டிக்கிட்டார். நம்ம மனைவியெல்லாம் எங்கேயா பார்த்தா திட்டுறாங்க. அவர் யாக்கோப்புக்கு நல்ல மனைவி. அதனால அப்படி ராகேலுடைய வேலைக்காரி கூட அவரு போய் ஒரு குழந்தைய பெற்றுட்டாங்க. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் வருஷம் கழிச்ச பின்னாடி அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தபோது தேவன் அவருடைய கற்பத்தை திறந்து யோசேப்புங்கிற ஒரு பிள்ளைய கொடுத்தாரு. கொடுத்த பின் நல்லா சந்தோஷம், நம்மளுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிறான், எப்படி நம்மள நல்லா போஷிப்பான், நல்லா சாப்பிடலாம், விழுன்னு இருக்கிறான். பிள்ளைலாம் பிறந்தோன்னு பார்த்தீங்கன்னா மாமியா ஒரு பக்கம் சண்டை போடுவா, பொண்டாட்டி பிள்ளை பெக்கருடைய அம்மா ஒரு பக்கம் சண்டை போடும், மாமியா ஒரு பக்கம் சண்டை போடுவா, நான் தான் பிள்ளை எடுப்பேன். அப்பவுமே அது விளங்காது. அப்பவே அது விளங்காது. யார் எடுத்தா என்னங்க, இவங்க நினைக்கிறாங்க. சில பேர் சொல்லுங்க, வேதவ குழந்தை எடுத்தா நல்லா வராது, வேதவ போனா இது பிரச்சனை வந்துடும், தாலி இல்லாத போனா பிரச்சனை வந்துடும், தாலி என்னத்தெல்லாமோ பேசி. ஐயோ அப்பா, பெந்தகோஸ்துல மூட நம்பிக்கை குறவே கிடையாது.
இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எப்படியாவது நான் நல்லா சாப்பிடுவேன், நல்லா பையன் பிறந்தேன், வெள்ளுன்னு இருக்கிறான், அழகா இருக்கிறான் அப்படின்னா கொஞ்ச நாள் பார்க்கல அவன் பிள்ளைய எய்த்துல தூக்கிட்டு போயிட்டாங்க, சகோதரனே வித்துட்டான். நெஞ்சில போட்டு அடிக்கிறான், ஆண்டவரே நம்பி இருந்தேனே ஒரு பிள்ளையும் போச்சே. எப்பவும் அவளுக்கு அலட்சத்தம் தான். அப்ப வீட்டுல இருந்து வரும்போதே அலட்சத்தம் தொடங்கினது. எவ்வளோ இடத்துல அலட்சத்தான். ராகலை பத்தி நீங்க படிச்சு பாருங்க. அவ அழுந்தும் துக்கம் கொண்டாடி, எல்லா இடத்துக்கும் துக்கம். அவளுக்கு பிள்ளை இல்லாத துக்கம். முதல்ல பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்கல, சம்மந்தம் மாதிரி போச்சு. முதல்ல ராகலை தான் லவ் பண்ணா, அப்பாக்காரன் மாத்தி விட்டுட்டான் பொண்ணை. வீட்டுல போய் சண்டை போடுறா, எனக்கு பார்த்த மாப்பிள்ளை அக்காவை கட்டி வச்சுட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா ஆண்டவரேன்னு அழுவுறா. அப்புறம் போட்ட மணி கல்யாணத்தை கட்டிட்டு போன மறுபடியும் கட்டி விட, குழந்தை பார்க்கும்போது அக்கா மேல குழந்தை பார்த்துட்டா. ஐயோ ஆண்டவர் எனக்கு குழந்தையில மறுபடியும் வாழ. சரி மறுபடியும் அவள் 5-6 பேத்து பீச்சு போடுறான், நம்ம 5 பேத்து போடுறான். ஐயோ அவளுக்கு நிறைய பிள்ளை பார்க்கறான்னு வருத்தத்தில் கண்ணீர் விட்டு அழுகுறா. இடத்துல பிள்ளை பெத்துட்டு பிள்ளை பெத்த பின்னாடி மறுபடியும் பிள்ளை கொண்டு போயிட்டாங்க, மறுபடியும் அழைச்சிட்டோம். மாதிரி இனி போனா போட்டுன்னு கர்த்தரு சரி இன்னொரு பிள்ளைய கொடுப்போன்னு பிள்ளைய கொடுத்தாரு. அவன் பெண்ணிய மீன். அவன் பிறக்கும் போது இவளே செத்து போயிட்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்? யாக்கோப்புக்கு சூப்பர் லவ்வர். யாக்கோப்பு லவ் பண்ணது ஒரே ஒரு பொண்ணை மட்டும்தான், இவரை மட்டும்தான் லவ் பண்ண, ராகலை மட்டும்தான் லவ் பண்ண. ஒரு தேவ மனுஷன் லவ் பண்ணது. மிச்சம் எல்லாம் சூழ்நிலை நிமித்தமா கிடைச்சிச்சு, அவர் வச்சுக்கிட்டார். ஆமே பொறாமையே தான் இருக்குது. யாக்கோப்புக்கு தம்பியா வளர்ந்தது 4-3 பொண்டாட்டி கட்டிக்கலாமே. ஒரு 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 ஜூஸு, ஒரு முஸ்லீமு, ஒரு அமெரிக்கா, ஒரு ரஷ்யா கட்டிக்கலாமே, போச்சு. ஆமே உன்னை கட்டிட்டு பாடுபடுறோம். உமக்கு வேற கோட்டு சூட்டலாமான்னு கேட்கிறா மனைவி. தேவையில்லாத தலையில லேச தாடி லேச டை அடிச்சால கேட்பான். வர தாடி மோசமா போகுது, சரியில்லையும் கேள்வி கொடுத்து வச்சோம். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கு. சரி நம்ம பிரசங்கத்துக்கு நேரப்போம். நீங்களும் அந்த நேரத்தில் பிறந்தா நல்லதா, நீங்களும் 4 மணி கட்டிக்கலாம். அந்த நேரத்தில் அப்பதான் நடந்துச்சு. ஆளுக்கு விருப்பம் பிடிச்ச மாதிரி கட்டிக்கலாம். சரி போட்டு ஏன் இந்த பொண்ணுக்கு ஒன்றும் வாய்க்கலைங்க? ஹலோ, நல்ல ஆளுதா, ஒன்றும் வாய்க்கல. நீங்க போய் பாருங்க சில சபையில ஆராதனை. ஏங்க ஆராதனை நல்லா இருக்காதா? அங்க இருக்கிற எல்லாம் குப்பை தொட்டி மாதிரி ஆட்கள் இருந்துட்டு அழுதுவேன். கீ போட அதுக்கு தந்த மாதிரி போடுறான். இசையும் அலச்சத்தமும் கொட்டி தீர்க்குது. நீ அவளை அந்தரங்கத்துல பார்த்தன்னு வச்சுக்குமே, நீ அவளோட அந்தரங்கத்துல பார்க்க மாட்ட. ஆண்டவரோ ஞாயிற்றுக்கிழமை அந்த போது அந்தரங்கத்தை பார்க்கிறவர், இருதயங்களை சோதித்து அந்தரங்கத்தை பார்க்கிறவர். அது மகா கேடு, மகா மோசம் அது. ஆனா இங்க ஏங்க என்னாச்சு அவளுக்கு? ஏன் அவளுக்கு ஒன்றும் வாய்க்கல? ராகல் அழுதும் புலம்பியும் கண்ணீருட்டு ஒன்றும் நடக்கல. ராகலுக்கு அப்படியே இஸ்ரேல் ஜனங்களை சொல்லுது புதிய ஏற்பாட்டில், இஸ்ரேல் ஜனங்கள் கண்ணீருட்டும் கதறியும் ஒன்றும் நடக்கல. பெத்லகேம் ஜனங்களை சொல்லுது, சுற்றியுள்ள ஜனங்களை சொல்லுது, ஆலயத்துக்கு போகிற ஜனங்களை சொல்லுது, நல்லா பாடுற ஜனங்களை சொல்லுது, துதிக்கிற ஜனங்களை சொல்லுது, கண்ணீர் விடுற ஜனங்களை சொல்லுது. ஏன் அவங்களுக்கு ஒன்றும் வாய்க்கல? ஒரு ஆளுக்கு அல்ல, ஒரு தேசத்துக்கே ஏன் வாய்க்கல? பெத்லகேமுக்கு ஏன் வாய்க்கல? எருசலேமுக்கு ஏன் வாய்க்கல? யூதா மலைகளை சுற்றி இருக்கிற தேசங்களுக்கு ஏன் கண்ணீர் விட்டு கதறி ஒன்றும் கிடைக்கல? என்ன பிரச்சனை? இந்த ராகல மாதிரியே இயேசு கிறிஸ்துவின் நாட்கள மக்கள் இருந்தாங்க. என்னன்னா இப்ப கதையை சொல்றேன். ரெடியா? ரெடியா? அவனு கேட்கிறான். அவன் 2 வயசா இருந்தாலும் அவனு சத்தியம் கேட்கிறான். ரெடியா? ஆனா ஏன் சத்தியம் நிறைய பேர் பிடிக்காது, பிடிச்சிருந்தா நல்லா வந்துருவாங்க. என்னது? இப்போ யாக்கோபு போய் பொண்டாட்டி சொல்றாரு, இப்ப மாமா கூட இருக்கிறாரு, சொல்றாரு நம்ம வீட்டுக்கு போவோம், இனி நாளாயிற்று, வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப சொல்றாரு, கொப்பிச்சு களவுண்ட களவுக்கு வேற யாரா இருந்தா விளனே ஓடி இருப்பான், நானும் பிறகு இருக்கிறேன். அப்ப மனைவி கேட்கறாங்க, மனைவியை பற்றி பேசணும், சூப்பரா இருக்கும். மனைவிட்ட சொல்றாரு, இப்படி உங்க அப்பா எல்லாம் இந்த மாதிரி களவுன்ட்டாருமா. அதுக்கு மனைவிக்கு கோவம் வந்து, எங்க அப்பனா இந்த மாதிரி களவுண்டான், இனி அப்பனும் வேண்டாம் அம்மாவும் வேண்டாம், கிளம்புவோம் அப்படின்னாங்க. நம்ம கல்யாணத்தை கட்டிக்கிட்டு அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் உமக்கு என்ன தெரியும், நீங்க அப்படிதான் பேச, புருஷனை போட்டு நாசக்கோட்டையாகிரும். அது ராகேலும் அவருக்கு 4 பொண்டாட்டிக்கும் ஒரே மைண்ட் இருந்துச்சு பாருங்க. இல்ல உங்க அப்பா என்னை இப்படி கெடுத்துட்டாரு, உங்க அண்ணன் இப்படி என்னை கெட்ட வார்த்தை போட்டு திட்டான், அப்படியா இனி நம்மளுக்கும் அவருக்கு பங்கேது, நாம் கிளம்புவோம் அப்படி கிளம்பிட்டாங்க. நம்ம ஊர்ல அப்படி இல்லை. இல்லைங்க இருங்கீங்க, என்ன நாடம் போட்டாலும்
இங்க கடவுள் யாருக்கும் ஒண்ணு கொடுக்க மாட்டார். ஏன்னா எல்லாம் ஃப்ராடுங்க. அப்படி சொல்லி பேச்சு எடுத்து முடிச்சுட்டு வந்தாச்சு. தங்கம் இங்க 2 பரிவாரத்து கூட யாக்கோபு எல்லாத்தையும் எடுத்து போடுறது வராரு. வரும்போது ஒரு இடத்துல ஓடி வரும்போது யாக்கோபுடைய மாமா லாபானும் அவருடைய மச்சனும் ஓடி வந்து பிடிச்சிட்டாங்க. நல்லா கேட்கணும். பிடிச்சாச்சு. பிடிச்ச உடனே பிடிக்க போறதுக்கு முந்தின நைட்டு கர்த்தர் சொல்லிட்டாரு, லாபான்ட சாதா ஆள் கிடையாது, என்னுடைய தீர்க்கதரிசி கையை வச்சு கொண்டு போடும் அப்படின்னு. சரி அப்ப நான் பேசலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ எதுக்கு வந்தான்? கடவுள் பேசிட்டாரு, போறான்னு விட்டுரு, ஏன் துரத்திட்டு போறான்னு. ஆனா ஒரு விஷயத்துக்கு வந்தான், ஒரே ஒரு விஷயத்துக்கு வந்தான் லாபான் யாக்கோபை பிடிக்கிறதுக்கு. என்ன விஷயத்துக்கு வந்தானே? அப்ப யாக்கோபு சொல்லுவாரு, நீ லாபான் சொல்லுவார், என்னை விட்டு ஏன் நீ ஓடுற அப்படின்ட்டு. இல்ல நம்ம 2 பேரும் சண்டை வந்துருமே, அதான் ஓடுறேன். மாமனாரு கூட மருமக சண்டை போட்டா தேசம் என்ன சொல்லும், சரி நல்லா வராது, அதனால நான் ஓடி வந்துட்டேன். இல்ல கடவுள் நட்ட என்கிட்ட சொல்லிட்டாரு, உன்னை பத்தி ஒன்று சொல்லக்கூடாதுன்னு, நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் எனக்குள்ள விஷயம் ஒன்று இருக்குது. என்னது என்கிட்ட இருக்குது? அவர் என்ன சொன்னாரு? அவர் சொல்லுவார், லாபம் சொல்லுவாரு, என் தெய்வம் ஒரு ஜான் தான், ஒரு ஜான் போல என் தெய்வம் இருக்கு, விக்கிரம் இருக்குது. எங்க வீட்டு தெய்வம் குல தெய்வம்னு ஒன்று இருக்குது, அதை வீட்டில் காணும், உன் மக்கள் யாரோ தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்படி அப்போ யாக்கோபு சொல்லுவார், அந்த ஒரு விஷயம் உன் வீட்டிலேருந்து யார் விக்கிரத்தை தூக்கிட்டு வந்தாலும் அவனை கொல்ல கடவுது, அவன் சாவ கடவுதுன்றார். நீ யார்கிட்ட கண்டுபிடிக்க அவனை கொண்டு போட்டுன்றார். ஏன்னா கொண்டாட்டியா இருந்தாலும் விக்கிர ஆராதனைக்காரின அவன் எனக்கு வேண்டான்றார். என் பிள்ளையா இருந்தாலும் ஒரு விக்கிரத்தை எனக்கு பின்னாடி தூக்கிட்டு வந்தாம்னா அவன் எனக்கு வேண்டாம், கொண்டு போட்டுரு. என் அன்பு மனைவி ராகலா இருக்கலாம், விக்கிரத்தை தூக்கிட்டு வந்தா அவளை கண்டுபிடிச்சோன்னா கொன்னுரு. மூத்த மனைவியா இருக்கட்டும், விக்கிரத்தை தூக்கிட்டு வந்தா கொன்னுரு. அப்ப இவர் எல்லா இடம் சர்ச் பண்றாரு, 4 பொண்டாட்டி சர்ச் பண்றாரு. கடைசியில் ராகல்கிட்ட போயிட்டாரு. ராகல் கொஞ்சம் எல்லா இடம் தேடிட்ட, கொஞ்சம் ஏந்திமா. இல்ல டேடி, நோ டேடி, எனக்கு பெயின் டேடி. என்னம்மா உனக்கு பெயின்? டேட். ஹலோ, டேட்னா முட்டுருவான். எனக்கு டேட்னா நல்லா தான் இருப்பாள்வ. சில பேருக்கு டேட்னா வேலைக்கு போக மாட்டான், மசாலா அரைக்க மாட்டான், சோறு பொங்க மாட்டான். ஆனால் சில டீச்சர் மாதிரி பார்க்குறேன், எல்லா டேட்டுக்கும் ஸ்கூலில் இருக்கிறா. பணமும் சொல்லி பாருங்க, டேட்டுக்கு பணமும் இருந்துச்சிரும். டேட்டுக்கு ஏங்க அதெல்லாம் பொம்பளை தானுங்க. காலேஜில் வேலை பார்க்குறா, ஸ்கூலில் வேலை பார்க்குறா, பேங்கில் வேலை பார்க்குற, லீவே இல்லாமல் வேலை செய்வா. வீட்டு வேலை பார்ப்பேன், கொஞ்சம் மல்லியம் உள்ளியா கொஞ்சம் அடித்து கொஞ்சம் தள்ளிட்டு ஒரு குழம்பு வைப்பாள். டேட்டுங்க டைம். அப்போ அப்பன்னு சொல்கிறாரு, டேட்டாமா உனக்கு? சரி என்ன பண்ணலாம்? அப்பா என்னால் எந்திக்க முடியாது. அவன் அந்த விக்கிரத்தை ஒரு ஜான் தான் இருக்குது. நம்ம பாசையில் சொல்ல போனால் படக்ஸுக்கும் கீழே வச்சு மூடிட்டான். சேர் வைப்பாங்க பாருங்க, ஒரு இவ்வளோங்கான ஒரு நம்ம ஊரில் பழைய காலத்தில் பொட்டின்னு சொல்லுவோம். பொட்டிக்குள்ள இதை வச்சு அதுக்குள்ள துணியை வச்சு அதுக்கு மேலே ஏறி இருந்துட்டான். அப்படியே அப்பா எந்திக்க முடியாது, சாரி, வெரி சாரி, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஓகேம்மா. இது அப்படியே தூக்கிட்டு வர்றா. முக்காவாசி பேருடைய இருதயத்தில் விக்கிரம் உள்ள இருக்குது, மறைவாய் மறைச்சு வச்சிருக்கிறாங்க உள்ள. பெந்தோகஸ்தில் ஆராதிக்கிற 99 பேர் கூட விக்கிர ஆராதனைக்காரன் தான் மனசுல. வெளியே ஹாப்பி பேத்திஸ்ட். ஞாயிற்றுக்கிழமை சபை பிரசங்கம் வந்து கேளு, பின்னி பெடல் எடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இந்த பிரைஸ் எல்லாத்துக்கு 2 வாரம் போதிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை வந்து கேளுங்க. உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற, அதாவது அவ என்ன, அது சூகஸ் தெரியாது சொல்றாங்க அது அந்த பைபிள்ல. அதாவது அதாவது மறைத்து வைத்திருந்தாள். ஏன்னா விக்கிரத்தை மனசுக்குள்ள போட்டு மறைக்க முடியாது, ஆனா இந்த ஒரு பேச்சையும் சொல்லி மறைக்க முடியும். அதனால மறைச்சு வச்சிருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் விக்கிரத்தை மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறான். ஆனாலும் கண்டீரா என் கண்ணீர. இது பைபிள் படிக்காத ஊழியக்காரன் கொஞ்சம் பேர் இங்க இருக்கிறான். பொய்களை பேச்சு பேச்சு ஒரு 100 பேர் 500 பேர் சேர்த்து வச்சிருக்கேன். அதை கேட்டு ஓடுறேன், அழுங்க சகோதரிகளா. அந்த அந்த அலட்சத்தை சபையில பாருங்க, ஆம்பளை கிடையாது, ஒரு பொம்பளை தானே ஃபுல்லா. அப்படி போனா அங்க விற்கிற கோயில ஓடிப்போய் உள்ள ஓடிப்போய் அங்க இருந்து எல்லாம் பண்ணிட்டு வந்துருது. போ எல்லாம் போச்சு முடிச்சு. இங்க அலட்சத்தை ஒரு பொம்பளையும் ஒரு ராஜ்யத்தையே காமிக்குது. யாக்கோபுங்கிற தேவ மனுஷனுடைய மனைவி விக்கிரத்தை ஒழித்து தனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று அதை எடுத்து, தகப்பனுடைய சொத்தை எடுத்து, விக்கிரத்தை எடுத்து தான் புருஷன் போன போதையில கொண்டுட்டு வந்துட்டே இருந்தனால தான் அவன் வெள்ளனைய செத்தா. அவன் பையன்
காணாமல் போனா. ரெண்டாவது பையன் செத்து பிறந்துச்சு. மூத்த பையன் செல்வந்தனா இருந்த போது கூட அவருடைய நன்மைகளை புசிக்க முடியாமல் போனாள். ஒரு பாயிண்ட் தான், விக்ரம் தான். நீங்க படிச்சு பாருங்க, இருக்கீங்களா? அதனால நான் இங்கே மேக்கப் போட சொல்லுவேன். ஆனா விக்கிரத்தை எடுத்துட்டு உள்ள பயன்படுத்த சொல்ல மாட்டேன். எல்லா இடத்துல அழ சொல்லுவோம். மேக்கப் போடாத, முடிய வலிக்காத, த்ரெட்டிங் பண்ணாத, இதுல பண்ணிடாத, அங்க பண்ணிடாத, இங்க பண்ணிடாத, அதெல்லாம் பண்ணிடாத, நீ அழு. நான் சொல்றேன், அதெல்லாம் நீ பண்ணு. இங்க இருந்து விக்கிரத்தை புடுங்கி போட்டு வாழ்க்கை மாதிரி. 99 பேருங்க, நான் எந்த பெந்தகோஸ்துக்காரன் சொல்லுவேன், இதுல இன்வால்வ் ஆகியிருக்கிறான். ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டும் ஆவியை பெற்றுக்கிட்டும் 99 பெந்தகோஸ்துக்காரன் இதுல இன்வால்வ் ஆகியிருக்கிறான். ஞானஸ்தானம் பெற்றுட்டு பிள்ளைங்களுக்கு புதுநன்மை எடுக்க கொண்டு போயிருக்கிறான். ஆவியை பெற்றுட்டும் சகோதரருடைய கல்யாணத்துக்கு விற்கிறதுக்கு முன்னாடி தாலி கட்ட போயிருக்குது. ஆவியை பெற்று அபிஷேகம் சொல்லிட்டு திருவிருந்தை எடுத்துட்டு பாஸ்டரை ஏமாத்திட்டும் திருவிழாவுக்கு போய் சாப்பிட போகுது. உள்ள இருக்குது, மறைச்சு வச்சிருக்குது. கர்த்தர் சொல்றாரு, ராகேல் அழுதும் புலம்பியும் கவலைப்பட்டும் அதை அடையாமல் போனால். ஹலோ, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறான், நான் ஜெபம் பண்ணா கிடைச்சிரும், வர்றேன் ஜெபத்தை பத்தி பேசுவேன், ஜெபம் பண்ணா கிடைக்குங்க. எங்க கிடைக்காததுக்கு அதை பற்றி கேள்வி கேட்குறீங்களா? கேட்குறீங்க. இங்க ரூபி சிஸ்டர் அவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் சொன்னாலும் திட்டுவாங்க, குழந்தையான்னு சொன்னாலும் திட்டுவாங்க. அது ஒரு பிரச்சனை. எனக்கு ஊழியக்காரர் வந்துட்டு பாடப்படணும். ஜெபம் பண்ணி கிடைக்கல, கிடைக்குன்னு சொல்லாத. ஏன் கிடைக்கல நீ உனக்குள்ள கேள்வி கேட்கணும். பேதுரு அப்படித்தான் கேட்டான், ஏன் ஆண்டவரே நான் எனக்கு பேய் ஓடல, என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, உபாசம் பண்ணா கிடைக்கும், ஜெபம் பண்ணா கிடைக்கும், பாடுனா கிடைக்கும் சொல்லாத. ஏன் கிடைக்கலன்னு நீ அதை கண்டுபிடி. அந்த கிடைக்காததுக்கு விளைவுகளை கண்டுபிடிச்சாதான் நீ உனக்கு அதை சக்சஸ் பண்ண முடியும். நீ எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணா கிடைக்கும், கண்ணீர் விட்டா கிடைக்கும். அந்த ஊழியக்காரன் பாரு நரகத்தெல்லாம் கிடப்பான், அந்த இதெல்லாம் கேட்கறவங்களாம் அங்கதான் கிடப்பான். ஜெபம் பண்ணா கிடைக்கும், இது பண்ணா கிடைக்கும். இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணியே கிடைக்கலையே, ஏன் கிடைக்கல? அது ரிசர்ச் பண்ணு, நீ அது சோதிச்சாரு, ஏன் கிடைக்கல? கடவுள் மேல குற்றமா, ஏன் மேல குற்றமா? கிடைக்கும் எத்தனை வருஷத்துக்கு? அப்படித்தான் கிடைக்காம போச்சு. இந்த கிடைக்கும் அழுது கத்த தருவார் அழுது எழுதிட்டு, ஏன் என்ன பிரச்சனை, என்ன குற்றம் கண்டுபிடிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அவ கடைசி வரைக்கும் தன் குற்றத்தை உணர்ந்து கண்டுபிடிச்சு அந்த குற்றத்தை சரி செய்யாதனால கடைசியில செத்து போனான். ஆமென், சொல்லுங்களேன். அங்க போய் மாப்பிள்ளைய பார்க்க போறது, மாப்பிள்ளை என் பையனுக்கு அங்க ஒரு மாப்பிள்ளை பார்க்க போனேன், என் மகளுக்கு இங்க மாப்பிள்ளை பார்க்க போனேன். பாருங்க. ஆனா நிறைய பேர் அங்க இயேசு பார்க்க மாட்டாரு, பரலோக ராஜ்யத்துல விட்டுருவார். எல்லாரும் அந்த ரங்கத்துல பொல்லாத. இப்ப 2 பேரை பார்ப்போம். ஆமென். நான் சொல்லுவேன், நான் உங்க வீட்டுக்கு வராம உங்களால கிடைக்கிறது கூடாது. எவனோ சொல்றான் என்னைய மாதிரி முட்டை தான் வச்சிருக்கிறேன், எவனோ சொன்னாலும் நம்பாத. அப்படி படுறாரு, இப்படி படுறாரு, அழகா இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. கடவுளை என்ன கேன கிருக்கனா? உங்க அலட்சத்துக்கெல்லாம் கண்ணீர் விடுறது எல்லாம் பொல்லாத அலட்சத்தும். ஐயோ, சில மழை தூத்துனா மரம் செழிக்கும், சில மழை தூத்துனா மனுஷனுக்கு நோய் வரும். தெரியுமா உங்களுக்கு? நோய் வர்ற மழையும் இருக்குது, மரம் செழிக்கிற மழையும் இருக்குது. 2 வகையான மழைகள் இருக்குது. ஒன்று சில நேரத்தில் நல்ல மழை தூத்துன மாதிரி தான் தூத்தும், எல்லாருக்கும் நோயை வச்சுட்டு போயிடும். சில மழை தூத்தும் மெல்ல தூத்துன மாதிரி தான் இருக்கும், நல்லா நன்மையை கொடுத்துரும். அந்த மாதிரி சில பேருடைய கண்ணீரை நீங்கள் கண்டீங்கன்னா ஐயோ பியாய் மொத்தம் வந்து விருந்துரும். இனிப்போம், முக்கியமான விஷயம் இன்னும் கொஞ்சம் போகணுமோ உங்களுக்கு தெரியும்ல. பைபிள் படிக்கும் போதெல்லாம் படிக்கணும்ல, அப்படியே வச்சுரு முன்னே இருக்குது. எங்க விஷத்தை விட மோசங்க விற்கிறோம். பைபிள் அப்படித்தான் போதிக்குது. எப்படி சொல்லுவோம் பாருங்க வார்த்தை, யாரு விற்கிறாத்த உன் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தாலும் அவனை கொன்னு போடுன்றார். அது என் 12 பிள்ளைகள எந்த பிள்ளையா இருந்தாலும் கொன்னு போடு. 11 பெத்துட்டாரு, 1 பெக்கல, கடைசியில தான் பெண்ணின்னு வர்றாரு. கொன்னு போடு. பேச முடியுமா ஒரு விசுவாசி? ஒரு 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 தகப்பன் தன் பிள்ளையை பத்தி இப்படி பேச முடியுமா? விற்கிற ஆராதனைக்காரியை பார்த்தேன், விற்கிற ஆராதனைக்காரனை பார்த்தேன், கொன்னே போடும். ஒன்றுன்னு பேச முடியுமா? அது சொல்ற, யாரா இருந்தாலும் அப்படியே எடுத்து கொண்டு வெட்டி போட்டு போடா. நீ உன் விற்கிறதையும் அந்த ஆளை அப்படி தூக்கிட்டு போய் வெட்டி போடு. அதை வேணா நீ வீட்டில் வச்சுக்க, இவனுக்கு கொண்டு போடு. நம்ம தாய்மை அப்படி அவன் இருந்ததுனால தான் எல்லா பஞ்சத்திலையும் யோசேப்பை கொண்டு தேவன் அவனை போஷிச்சார். நம்ம அப்படி இல்லையே. கேளு கேளு மேல கேளு. 40 லட்சம் அவன் எந்த பேயை பார்த்து வீட்டுக்குள்ள வச்சு பணத்தை சம்பாதிச்சோன்னு தெரியல.
60 லட்சம் 60 லட்சம் 60 லட்சம் 68 68 68 கூவுற மாதிரி 80 80 80 80. ஏங்க நான் கேட்குறேன், இந்த விக்கிர ஆராதனைக்காரிகளுக்கு அவ்வளோ குப்பை மாதிரி மக்கள் கிடக்குறான், அங்கே கிடக்கிற பொண்ணெல்லாம் கண்ணுக்கு தெரியல, நம்ம பொண்ணுங்கள் தான் கண்ணுக்கு தெரியுது. போய் ஏன்னா இவ ஆத்த காலை ஒட்டச்சி மொபைல ஒட்டச்சி மூஞ்ச திருவி உழைச்சி வச்சிருப்பா, அது பூ மாதிரி வீட்டுக்குள்ள அடியை வாங்கி வெளியே பார்க்குற பூ மாதிரி இருக்கும். $2 கோடி எப்படி? அங்க அவ்வளவு பொண்ணு இருக்குது, மாப்பிள்ள இருக்கு, அங்க போக மாட்டா, உன் வீட்டுக்கு தான் வருவா. ஆனா அவளுக்கு தெரியும் இவ கடவுள்கிட்ட உண்மைக்கு போகல, உண்மைக்கு போனா உன் வீட்டை தேடி யாரும் வரமாட்டான். விக்கிர ஆராதனைக்காரன் வந்துடும் விட உள்ள. நீங்களே தேடி போனா எப்படி எப்படி பேசணும் பார்த்தீங்களா? விக்கிர ஆராதனை உள்ள ஏற்ற மாட்டேன். அதனாலதான் அந்த சாவர வயசுல உலகம் முழுவதும் பஞ்சம். அவன் லவ் பண்ணி ஒரிஜினல் பொண்டாட்டிக்கு பிறந்த அந்த யோசேப்பு தகப்பனுக்கு பயங்கரமா கொடுத்தான். சின்னப்பா நீ நல்லா சாப்பிடு நீ. அவனும் அங்க போன பின்னாடி விக்கிர ஆராதனை அவ்வளோ டாப். அப்போ யோசேப்புக்கு சொல்லி வளர்த்தான் யாக்கோபு, விக்கிர ஆராதனையை கண்டா ஓடிடுன்னு. அங்க போன ஒரு ஃபிகர் சூப்பராயிட்டு இருக்குது, போத்திப்பார் மனைவியா, லட்டு மாதிரி. இதுல நீல கலர்ல இந்த இது அடிச்சு புருவம், லிப்ஸ்டிக் மஞ்ச கலர். ஆமென். எப்படி இருக்கும்? ஹலோ, இங்க தலையே வலிக்க மாட்டோம், கோயிலுக்கு சைட் அடிக்க போயிரும். ஒரு நாள் சின்ன வயசுல நான் டான்ஸ் அக்கா விட்டு போயிருந்தேன். திருச்சி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி கரகர சட்டையெல்லாம் போட்டு படிக்கிறான், நானும் படிச்சு கொடுத்தேன். எங்களை வர அப்படி மெல்ல கோயில் பக்கம் போயிட்டு வரலாம் போறேன் அப்படின்னு. அவனுக்கு என்னன்னு தெரியாது, நல்லது கெட்டது என்னன்னு தெரியாது, அவனும் ஜாலிக்கு அப்படி பண்றான். அவனுக்கு விஷயம் தெரியல. அவங்க குடும்பத்துல கொஞ்சம் பரவாயில்லை, என்னன்னு அவனுக்கு தெரியாம பண்றான். அது எங்க கொண்டு போய் விடும்னு தெரியல. பைபிள் படிக்கல, நம்மளுக்கு இது சபையில போதிக்க மாட்டாங்க. இந்த மணி கரங்கு பாருங்க அடிச்சுட்டு, என்னடா பண்ற? நாங்க ஆட்டோ ஓட்டுறோம், கர்த்தருக்காக ஆட்டோ. ஆட்டோ ஓட்டி ஆட்டோ. இவ்வளவு பெரிய கடவுள்கிட்ட புத்தி வரல, ஞானம் இல்ல, அறிவு இல்ல, ஆற்றல் இல்ல, சிருஷ்டி கடவுள்கிட்ட இருந்து பவர் இல்லை, உனக்கு மாறாண்டாமா? நல்லா வராண்டாமா? தேவ பிள்ளைன்னா யாரு? வெறும் கையோட ஓடி போய் பரிவாரங்களை கொண்டு வர்றவன் தேவ பிள்ளை. சாவர காலத்துல சந்தோஷமா சாவும். பிள்ளைங்களை அப்படி வளர்க்கணும். இது உங்களுக்கு பிள்ளை வளர்ப்பு வளர்த்து விட்டான். அங்க சூப்பர் ஃபிகர், ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ. சும்மா இல்லைங்க, 1 மாசம் இல்ல 2 வருஷம் வேலை பார்க்குறோம் ஒரு வீட்டில். அந்த மனுஷிக்கு அவனை பார்த்து பார்த்து வாலியப்பா என்ன இருக்கிறானே, யோசேப்பு யோசேப்பு மேம் சொல்லுங்க, யோசேப்பு என்ன என்ன மேடம், இது என் கணவனாரு அங்க பார்வன் வீட்டுக்கு போயிருக்கிறாரு, பெட்டில் கொஞ்சம் வேலை இறக்கி வரியா? அவர் தான் கூட்டா. படிச்சு பார்த்தீங்களா அவன் எங்க வேலை பார்த்தாவணும்? போத்திப்பாரும் போத்திப்பாவுடைய புருஷனும் படுக்கிற அறைய உள்ளறையில அந்த கட்டில சரி பண்றதுதான் அவனுக்கு முக்கியமான வேலை. ஸ்ப்ரே அடிக்கணும் கட்டில. சரியா? 2 வருஷம் மட்டும் லியோனி பேசுற மாதிரி தான் பேச வேண்டிய வந்துச்சு. சரியா மேம்? ஓகே மேம். சரி, ஒரு நாள் கூப்பிட்டா, அவசரமா ஓடிவா, நீ அவசரமா ஓடிவா. அவன் குளிக்கும் போது டவலை கட்டிட்டு ஓடி வந்துட்டான். என்ன மேடம் இது பாம்பு வந்த மாதிரி பேச? இல்ல 2 வருஷம் ஆச்சா? அப்பதான் சொன்னான், எங்க அப்பன் சொல்லிருக்கிறான், விக்கிர ஆராதனை கண்டா வெட்டி போட சொல்லிருக்கிறான், இந்த மாதிரி கூத்தெல்லாம் இங்கே காட்டக்கூடாது, ஓடிருந்துட்டான். ஹலோ, இருக்கீங்களா? ஏன் அக்கா வீட்டில் சோறு போட்டதுக்கு எங்க குடும்பத்தில் ஒரு மேல கட்டை திட்டு ஓடி இருந்துட்டேன் வெறும் சோத்துக்கு. அது என்னது நினைக்கிறீங்க நீங்க? அக்காவுடைய விக்கிர ஆராதனையில எனக்கும் பங்கு இருக்கிறதா காட்டு. அங்க எதிர்த்து பிடிக்கும் போதுதான்
நான் விக்கிர ஆராதனைக்காரனுக்கு எதிராளி என்பதை விளங்க பண்ணுகிறீர்கள். இங்க பாடுறத ஆராதிக்கலாம் ரெண்டா கூத்து. அதெல்லாம் 2-3 பாட்டை போட்டு ஆடுவான். நாங்களும் பாட்டு போடுவோம் பாருங்க. தீமாறும் இந்த 2 வருஷம் தான் பாட்டு இறக்கும். எங்களுக்கு இன்னும் பிள்ளை சரியாகல, போடுவோம். உலகமே பார்க்க வைப்போம். எத்தனை கோடியை இறக்குனாலும் சரி தான் இறக்கி போடுவோம். அதில் ஒன்றும் கிடையாது. அவனும் ரசிக்கப்படல, பாட்டு பாட தான் செய்வான். ரசிக்கப்படல என்ன மாதிரி கீபோர்டு போட்டு பாருங்க. இன்னும் 2 வருஷம் கழிச்சுன்னா தீமாறு இருக்கும். சொகனெல்லாம் பாடுவான். எந்த மனுஷனும் பாட மாட்டான். அந்த மாதிரி குரல் இருக்குன்னு நல்லா பாடுது. வீட்டில் ஒன்றுக்கும் கீழ்படியாத. உண்மையே சொல்றேன். என் பிள்ளைங்கள் தான் ஒன்றுக்கும் கீழ்படியாது. படி அண்ணன் கூட சண்டை. நீ எதுக்கு நீ பேசிட்டு இருக்கிற, நீ நடிச்சிட்டு இருக்கிற, 2 சண்டை போடுது. இல்லை படி, படிச்சுட்டு தான் இருக்கிறான்னு சொல்லுது. பக்கத்தில் பார்த்தா இவன் நோட்டே கிடையாது. படிப்பேன்னு சொன்னிய. அதில் பாடுறவன் கீபோர்டு போடுறவன்லாம் ஆவிக்குரியவன் கிடையாது. அது ஒரு வேலை செய்வான். பட் ஆவிக்குரியவனே ஒரு கர்த்தர் சொன்னது போலவே எல்லா பிரச்சனையிலும் உயிர் போனாலும், என் பிள்ளை உயிர் போனாலும், என் உயிர் போனாலும், என் புருஷன் உயிர் போனாலும், என்ன உயிர் போனாலும் அதில் எனக்கு ஒரு பங்கே வேண்டாம் நிற்கிறான் பாருங்க. இது சரியான வளர்ப்பு. இந்த வளர்ப்பு ஒரு காலத்தில் தன் பிள்ளைகளை கொண்டு நிறைவாய் போசிக்கும். இவ்வளோத்தான் அடிச்சு உடைக்கும். அந்த எல்லாம் அரண்டிருப்பான் பாருங்க. மொத்த கூட்டம் அங்க இருக்குது. வேலைக்காரங்க பரிவாரங்கள் பிள்ளைங்கள் எல்லாம் இருக்கும்போது சொல்றான், யாக்கோபு பிரகடனப்படுத்துறான், உன்னுடைய விக்கிரத்தை என்னிடத்தில் இருக்கிற யார் ஒருவர் எடுத்தாலும் வெட்ட கடவுது கொல்ல கடவுதுன்னா. எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கு? நான் எடுக்கல, என் பொண்டாட்டிய பிள்ளை யாரா இருந்தாலும் சாகட்டும்னா. அங்க கூட்டத்தில் எல்லாருக்கும் யூரின் போயிருக்கும். அதுல கவனமா இருந்திருப்பான். அப்பாவுக்கு ஒண்ணு பிடிக்காத விசாரிக்க உயிரே கொடுத்துருவான். இந்த விஷயம் வேண்டாம்னு எல்லாம் ஒதுங்கி நின்னான். பாஸ்டருக்கு விசுவாசிக்கு தெரியாம மெல்ல போயிட்டு வந்துருவா. அவன் கடக்கான். எல்லாரும் ஈஸியா சொல்லுவாங்க, அவன் கடக்கான் பாஸ்டர், அவனுக்கு என்ன தெரியும், போதிக்கிற சரியா போதிக்கிறான். நம்ம போற மாதிரி இப்ப நம்ம சபைக்கு போறவன் போதிக்கிறான். நம்ம கோயிலுக்கு போனாலும் கண்டுபிடிக்கிறான், அங்க போனாலும் கண்டுபிடிக்காம என்ன போதனை போதிக்கிறான். ஆனா அவன் போதிக்கிறவனு சரியில்லை. நம்ம போதிக்கிற நம்ம பாஸ்டர் அவர் பாடுறாரு அதான் சரி. அடிச்சு நுறுக்கி வளர்க்கும். பிள்ளைகள் அங்க சித்தி வீட்டுக்கு போயிருக்கிறான், தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கிறான். தங்கச்சி எங்க போவா? கல்யாணத்துக்கு போகும்போது கூட்டு போவா. ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா, காலேஜில் படித்த ஃப்ரெண்டு, உங்களுக்கு கல்யாணம், நாங்கள் அங்கே போவோம். அவள் எவளுக்கு கல்யாணம் அவளை பார்த்து மேலே கண்டுபிடிச்சி எனக்கு நல்லா கோவம் வரும். இதெல்லாம் போதிக்கும் போது என்ன பண்ணுறது, உங்களெல்லாம் திட்டுறதுக்கு விளையாட்டு அந்த ஊழியக்காரங்களை கூட திட்டுவேன் நான். அவனை ஒன்றும் பிரசங்கம் பண்ண மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சது நான் வெள்ளை கலர் தான். பாடும்போது சிஸ்டர் ஒரு பாட்டெல்லாம் பாடுறாங்க, யாரும் நகையும் போடலை ஒன்றும் போடலை, இவளங்கான ஒரு இப்படி இவளந்தான். அவளை வீட்டிலே பாரு, ஆத்தாளுக்கு சோறு கொடுக்க மாட்டான், அப்பன்னு சொல்லி கேட்கவே மாட்டான். கடவுள் என்ன சொல்றாரு, அதெல்லாம் வெளியே தூக்கி குப்பையில் போடு. அதில் தூக்கி வெளியே தூக்கி போட்டுட்டு முதல்ல கரெக்டாக ஃபாலோ பண்ணு. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், 2 பேரை பற்றி பேசிட்டு முடிச்சிடுறேன் இல்லையா. 1 மரியா, மத்தேயு 1:18 யோசேப்பை பற்றி பேசுகிறேன் இல்லையா. யோசேப்பு 1 மத்தேயு 1:18 யோசேப்பை பற்றி வருது. யோசேப்பு மனசுல ஒண்ணு வச்சிருந்தானா, ரகசியம் மட்டும் எப்படியாவது பொண்டாட்டியை தள்ளி விட்டுறணும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். நல்லா சத்தமா பேசு. பொண்டாட்டியை எப்படியே தள்ளி விட்டுறணும். என்ன அப்படின்னு கேட்டா, திடீர்னு வா குழந்தை உண்டாயிட்டா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதரு மனைவிக்கு ஸ்லிம்மா இருந்த கொஞ்சம் உடம்பு வச்சுட்டு அடி சென்னில கொடுத்துட்டார். எப்படி உனக்கு உடம்பு வைக்கலாம், நான் கல்யாணம் கட்டி 10 வருஷமாச்சு உனக்கு உடம்பே வைக்கல, இப்போ திடீர்னு உடம்பு உனக்கு அப்படின்னு அடிச்சுட்டார். பின்னி படம் எனக்கு தெரியும். அந்த மாதிரி சொல்லிச்சு, பாஸ்டர் உடம்பு வச்சதும் குற்றமா என்னன்னு. என் புருஷன் இருக்கான் இல்லாம அடிச்ச அடியே பார்க்கணுமே, கோழிக்கு செதில் எடுத்த மாதிரி இதை எடுத்துட்டான். என்ன பிரச்சனையே சொல்லு, உடம்பு கொஞ்சம் வச்சிருக்கியா தான் பிரச்சனை. அது எப்படி உனக்கு உடம்பு வைக்கலாம், புதுசா நல்லா வந்திருக்குதா புருஷன் கேட்டாடி.
இங்க ஒரு அம்மா கற்பந்தரிச்சே வந்திருக்குது. அவனை குறித்து சொல்லுது, பிரச்சனை என்ன பண்ணாம ரகசியமா தள்ளிவிட பார்த்தான். நல்ல புருஷன் யோசேப்பு. எதுக்கு பீன் பிரச்சனை அப்படி? அவன் எப்படியா வழி பார்த்துட்டே இருக்கிறான், எப்படி தள்ளி விட்டுறலாம். தள்ளி விட்டு பார்க்கும்போது சொப்பனத்துல தூதன் வந்து சொன்னானா, ஏப்பா அது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அதனால நீ ஒன்றும் பெருசா எடுத்துக்கிடாத, அவளை சேர்த்துக்குள்ள ஐயப்படாத, எடுத்துக்கிட, அப்படி சந்தோஷமா வாழ போப்பா அப்படின்னு சொன்னேன். மறு வார்த்தை பேசல, அப்படியே கீழ்ப்படிந்தான். அதனாலதான் அவன் பிள்ளை பெற்ற போது அவனுடைய பிள்ளையை யாரும் தொட முடியல. பெத்லகேமில் ஒரு பிள்ளை பெற்றான் யோசேப்பு. அவருடைய பேர் இயேசு கிறிஸ்து. தேவன் சொன்ன மாதிரி எல்லா அசிங்கத்தையும் எல்லா கஷ்டத்தையும் தெய்வத்துக்காக சுமக்க ரெடி நினைச்சு அவன் அந்த வார்த்தையை கட்டி கீழ்ப்படிஞ்சான். பெத்லகேமில் எல்லாரும் கொண்டு போட்டாங்க. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அன்னைக்கு 1000 பிள்ளைகள் சாகும்போது கொல்ல கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து மேல ஒருவன் கையை போட முடியலன்னு. அதுக்கு காரணம் என்ன? ஏன் யோசேப்பிட்ட இயேசு வந்து பிறந்தாருன்னா, இயேசு யார்கிட்ட வந்து பிறந்திருந்தாலும் செத்து போயிருப்பாரு. ஏன்னா தகப்பனுடைய பாவம் பிள்ளைக்கு கேட்கப்படும். ஆனா ஏன் யோசேப்பிட்ட வந்து பிறந்தாருன்னா, அவன் விக்கிர ஆராதனையில கடும் கோபம் உள்ளவனா இருந்தான், தேவத்துக்கான வைராக்கியம் உள்ளவன். அதனால அவனை சூஸ் பண்ணி தேவன் அவனுக்கு இயேசுவை பிள்ளையா கொடுத்தாரு. ஏன்னா பிள்ளை கரெக்டா தகப்ப கரெக்டா வழி நடத்தினா பிள்ளை ரசிக்கப்படும், பிள்ளை ரசிக்கப்பட்ட தகப்ப சந்தோஷம் உண்டாகும். அதனால கரெக்டான ஸ்திரியை பார்த்து மட்டுமல்ல அவர் இயேசு கிறிஸ்துவை மரியாதை கொண்டு வந்தது, சரியான புருஷனை பார்த்தும் கொண்டு வந்தார். அந்த இடத்துல யோசேப்பை பார்த்து போட்டிருக்கும் புருஷன், சரியான புருஷன், அவன் கரெக்டா கொண்டு வந்தாரு. பிள்ளைய வளர்க்க தெரிஞ்ச புருஷன், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய தெரிஞ்ச புருஷன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டத்தில் சாகாமல் பிழைத்தார். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பை உண்டு பண்ணி தான் பிறந்தார். ஈஸி நினைக்கிறீங்க நீங்க, இந்த விக்கிர ஆராதனையெல்லாம் ஈஸி நினைக்கிறீங்க, கிடையாது. அதுதான் உங்களை தீர்த்து கட்டக்கூடிய அணுகுண்டு. உங்களை முன்னேற கூடாது, கிளம்ப கூடாது. இன்னொரு ஆளும் சொல்லிட்டு நம்ம முடிச்சிருவோம். சொல்லுங்களேன். சில வீட்டுல எல்லாம் மாமிக்கு பயந்து அது போட்டவ கலத்தவே இல்லையே, நாளைக்கு சாவ போறான், இன்னைக்கு பால் ஊற்றணும், கண்டிப்பா ஊற்றி தான் ஆகணும், ஆனாலும் கலத்த இல்லையா. நான் போய் ஒரு வீட்டுக்கு போனேன், அவங்க கேட்டாங்க, பிரதர் 4 வருஷம் பிஸ்னஸ்ல பயங்கர லாஸ், தாலி போச்சு, மோதிரம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் டப்பா வச்சு என்ன பண்ணும். நான் சொன்னேன், ஆனா ஒன்று இருக்குதா, 4வது அந்த வெள்ளி கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க, அதை அப்படியே கலத்து மாத்திரணும். கலத்தி மாத்திட்டா கொஞ்சம் பிஐ காரியங்களை சொன்னேன், தரிசனம் சொன்னேன், நல்லா வந்துட்டாள்வ. ஆனா இது ஒன்று ஜெபம் பண்ண சொல்லல. அவங்க ஜெபம் பண்ண எப்படி ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? ரோமன் கத்தோலிக்க ஸ்லாங்கில் தான் பாடுனாங்க. ஒரு பாட்டு கொடுத்தேன் சபையில், அப்படியே ரோமன் கத்தோலிக்கத்தில் பாடின மாதிரியே பாடினாங்க. அங்கே புருஷன் ஜெபம் பண்ணும்போது ரோமன் கத்தோலிக்க மாதிரியே தான் ஜெபம் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு இன்னும் ஜெபம் பண்ண தெரியல, பாடம் தெரியல. ஆனால் வீட்டை மாற்றி விட்டேன், வீடு நல்லா ஆயிட்டு. இந்த ஒன்றை கலத்துறதுக்கே உருப்பட்டமே 4 கலத்தா இப்படி இருக்கும். ஆனால் முடியல. பிரச்சனை அங்கே தான் இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் விடுங்க. இங்க இருக்கிறத கலட்டி இங்கே தான் இருக்கும், பட் அது அங்க இருக்கும். அங்க கலத்தி போடணும்னா இங்க இருதயம் வேணும். இருதயத்தை எடுத்துட்டு அங்க கலத்தி போட பிரச்சனை ஏற்படுத்தி, நீ எனக்கு இது வேண்டாம், வீட்டில் இருக்க முடியாது, என்ன நடந்துட்டு போட்டு கர்த்தர் இன்னும் பழுகி பெருக பண்ணுவார். அதைத்தான் யோசேப்பு செஞ்சான். கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணு வெளிப்பட்ட ஒண்ணு அதுக்காக நிற்பான். இப்போ ஒரு ஆளை காட்டுறேன் நான். லூக்கா 1:5-6 இருக்கு. யோவான் ஸ்நானகனுடைய அப்பா சகரியா, அவருடைய பொண்டாடி பேர் எலிசபெத். ஆமென். யூதா தேசத்துக்காரங்க, மலை தேச வாழ் மக்கள், பெத்லகேமை சுற்றி இருக்கிற கூட்டத்தில் இவங்களும் ஒரு ஆளு. அன்னைக்கு தப்பிச்சதுல யோவான் ஸ்நானகனுடைய தலையும் இயேசு கிறிஸ்துடைய தலையும் தான் தப்பிச்சு. அதுல இயேசு கிறிஸ்து அந்த பெத்லகேமுடைய சொந்த ஊருக்காரரு. இவரு அந்த பெத்லகேமை சுற்றி இருக்கிற யூதேயா தேசத்தில் இருக்கிற மலை தேசத்துக்காரன். இயேசுக்கும் யோவான் ஸ்நானுக்கு என்ன வித்தியாசம்? இயேசு பிறக்கிறதுக்கும் 6 மாசம் முன்னாடி தான் பிறந்தார். அப்ப யோவான் ஸ்நானை கொல்லணும். ஆனா யோவான் ஸ்நானை கொல்ல முடியல. 2 பேர் தான் தப்பிச்சாங்க. அன்னைக்கு சிறு குழந்தை 2 பேர் தான் தப்பிச்சான். ஏன்? ஏன்னா அவங்க அம்மாமார்கள் பூரிப்படையணும், பெத்த பிள்ளைனால பூரிப்படையணும், தகப்பன் பூரிப்படையணும். நம்ம பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு உட்காரிக்கி ஏக்கி நீ அங்க பாக்குற எக்கி போக்கி, நீ மொபைலை எடுக்காத, மொபைலை எடுக்கான்னு சொல்லி ஒரு வீட்டில் ஒரு அம்மா சொல்லுது, மொபைல் நீ எடுக்காத.
உளுந்துச்சு பாரு 2 கட்டு, 2 சொட்டு கண்ணீர். கண்ணீர்லாம் அப்படியே ஏசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் இல்லை வேர்வை ரத்த தூளியாய் பெருகிட்டு சொன்ன மாதிரி மொபைலை எடுக்கக்கூடாது சொன்ன கண்ணுல இருந்து எல்லா பக்கத்திலும் அப்படியே வேர்வை வந்த மாதிரி எல்லா நரம்புல இருந்து வந்து 2 சொட்டு கண்ணீர் கீழே விழுந்த போது வீடே குலுங்கிட்டு. அவ்வளோ கண்ணீர். மொபைலை எடுக்காது சொன்னது. எதுக்கு என்ன பெத்தீங்க? ஏன் பெத்தீங்க? எதுக்கு பெத்தீங்க? என்ன ஏன் பெத்தீங்க? ஏமா மொபைல் எடுக்காதம்மா. இந்த பிள்ளைய வச்சுட்டு சந்தோஷம் அடையோம்னு கற்பனையில என்னாத, கனவுலையும் பார்க்காத, விட்டு நீ விட்டு. ஹலோ ஆமென். மொபைல்ல என்னங்க இருக்குது? மொபைல்ல ஒன்னே இல்ல, ஆப் இருக்குது, அதுல ஆப் இருக்கு. ஆமென். எங்களுக்கு தெரியாது. 5 இல்ல 4ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்கும் படிச்சிருக்க பிள்ளைகிட்ட கேளுங்க. நம்ம கண்டுபிடிச்சோன்னு உள்ள போய் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. 7 வாரத்துக்கு தேடினா உள்ள இருக்கிற ரகசியம் கண்டுபிடிக்க முடியாது. ஆட்ட டைம்ல எடுத்துட்டு ஆட்ட டைம்ல மாற்றி வச்சுருவாள். நீ தேடி பாரு, கம்ப்யூட்டர் கரண்ட கொண்டு கொடுத்து பாரு, அவனுக்கே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ டேலண்ட். என்ன வள பொழத்திருக்கோம் புள்ள. ஆமென். சொல்லுங்க. அவருடைய கட்டளைப்படி கை கொண்டு அவருடைய நீதியில் நடக்கும்போது அப்பொழுது இவைகளெல்லாம் உன் பிள்ளைகளெல்லாம் உனக்கு நிறைய சம்பாதிச்சு தரும். ஆமென். 6ஆம் வசனம், அவர்கள் இருவரும் கர்த்தருடைய சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாக நடந்து எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்களா. பா ஆமென். வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்களா. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். 2 மாதம் 4-5 மாதம் காலில் அடிபட்டு உள்ள இருந்தா மனுஷன். வீடு அப்படி ஒரு சிரிப்பு, பொன் சிரிப்பு, ஆரம்பரம் சிரிச்சு உருண்டு ஓடும். கால் கொஞ்சம் சரியாச்சு, புறா பறந்துட்டு, நான் வளர்த்த புறா யார் வசமோ சிக்கிக்கிட்டு பிரிச்சுட்டு. அப்பா பாஸ்டர் வந்திருக்கிறார், அவரு கடைக்கார், ஜாலி வச்சுக்கானா போ. கொந்தளிச்சு கிடந்த வீடு ரணகலமாயிட்டு. மனசு அப்படித்தான். நான் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய நீதி நியாயங்கள்ல நான் கை கொண்டால் எனக்கு கிடைக்கிறது அற்புத விதமா கிடைக்கும். குழந்தை இல்லை, கர்த்தர் கட்டளை கைப்படுறா, குழம்பிட்டு இருக்காது. நான் கடவுள்கிட்ட போனேன், கடவுள் என்ன கொடுத்தார்? சில பேர் கேட்குறாங்க, என்ன கொடுத்தார் எனக்கு? அவர் என்ன தந்தார்? உனக்கு என்ன தர முடியும்? தர முடிகிற மாதிரியே வாழ இல்லையே. உங்களுக்கு எல்லா இடத்துல சொல்லி தந்து செவம் பண்ணுங்க, செவம் பண்ணுங்க, முட்டு போடுங்க, போடுங்க, நல்லதான். ஆனா கற்பனையின்படி நடக்கிறீங்களா? நீதி நியாயங்களை நடக்கிறீங்களா? நான் இல்லாம இருந்த என் பிள்ளை தப்பி போமே, அதனால என் பிள்ளையோட நான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் ஆராதனைக்கு போகும்போது என் பிள்ளை வீட்டில் விட்டு அது ஃபோன் பண்ணிட்டு கிடக்குமே, அதனால நான் அதை அப்படியே கூட்டுருவருக்கு நினைக்கிறீங்களா? நீங்க உங்களால் உங்க புருஷனை ரசிக்க பண்ண முடியுதா? பக்கத்து வீட்டுக்காரையை ரசிக்க பண்ண முடியுதா? அப்படின்னாலும் நீங்க ஃபெயிலுன்னு அர்த்தம். நீங்க ஆவிக்குரிய மனுஷனே கிடையாது. நீ தேவனுடைய கற்பனைப்படி வாழ்ற மனுஷன் கிடையாது. நீதி நியாயங்களின்படி வாழ்ற மனுஷன் கிடையாது. நீங்க நீதி நியாயங்களின்படி தேவனுடைய கற்பனை வாழுகிற மனுஷன் இருந்தால் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களோட பேசுவதற்கு சந்தோஷப்படுவார்கள், உங்களை தேடுவாங்க. உங்க பிள்ளைங்கள் உங்களை தேடும், நீங்க உங்க பிள்ளைங்களை தேடுவீங்க. மாற மாற ஒருவருக்கு ஒரு ஐக்கியத்தில் இருப்பீங்க. உங்க பேச்சை கேட்டால் உங்க புருஷமாக பக்கத்தில் வரவன போய்க்கினியாங்க திட்டி விட்டுறான். ஆமென். ஒரு வீட்டில் ஒரே அடி. ஒரு அண்ணன் நம்ம சபைக்கு வருவார். அவர் மூஞ்சி எப்பவும் பார்த்தாச்சுன்னா, நான் அப்பதான் சொன்னேன், சங்கர் அண்ணனுக்கு ஃபோன் போட்டேன், சார் சங்கர் சார், எங்க சபையில் ஒரு பிரதர் இருக்கிறாரு, அவர் மூஞ்சி எப்பவுமே வில்லத்தனமாட்டே இருக்குது, அவர் எடுக்கிறீங்களான்னு கேட்டேன். நான் எப்பவும் சபைக்கு வர்ற நேரங்களும் அதனால தான் இருப்பார். ஏதோ சீன் போட்ட மாதிரி, ஏன் அப்படி இருக்கிற நீ? கடவுள்கிட்ட வந்துட்டு சிரி, கொஞ்சமா சிரிச்சு பேச, சண்டை போட்டு இங்க வந்து அப்படியே இருக்கிறது. எத்தனை வயசு வரைக்கும் குழந்தை இல்லை? 70-80 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. யோவான்சனுடைய அப்பனும் சகரியாக்கும் 2 பேரும் ஒரு நாள் சண்டை போட்ட கிடையாது, குழந்தை இல்லையான்னு. கர்த்தர் என்ன சொன்ன? அதை செய். கர்த்தருக்கு வயது சென்றவளா இருந்தாலும் வயது சென்றவனா இருந்தாலும் கர்த்தருக்கு கணக்கு இல்லை. நீ பார்க்குற கம்ப்யூட்டருக்கும் உன் சரீரத்துக்கு தான் கணக்கு.
நீ வச்சிருக்கிற வயசு உனக்கு தான் கணக்கு. அது நீ தன்னைத்தானே மேய்ச்சி கொள்ற. கர்த்தருக்கு அப்படி கிடையாது. அவர் கல்லில் இருந்து ஒரு குழந்தை உண்டு பண்ணிடுவார். அப்படிப்பட்ட தேவன். அவருக்கு எனக்கு குழந்தை கிடைக்கல, எனக்கு புருஷன் சரியில்லைன்னா ஒன்றும் பேசக்கூடாது. நீ கர்த்தருடைய கட்டளையில் கை கொண்டியன உனக்கு பிறக்கிறது உனக்கு பெரிய பேரை வாங்கிட்டு போயிடும். நல்லா கேட்டுக்க. யோவான் ஸ்நானகன் பிறக்கிற வரைக்கும் சகரியாங்கிற மனுஷன் பூமியில இருந்ததாட்டி யாருக்குமே தெரியாது. ஆமென். மரியாளுங்கிற ஸ்திரீ இயேசு கிறிஸ்துக்கு பிறக்கிற வரைக்கும் யோசேப்பு மரியாளுங்கிறது உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது. என்னைக்கு யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் தேவனுக்கு பயந்து அவன் முக்கியமான காரியங்களை செய்து கொண்டு வந்தானோ அன்னைக்கு அவனுடைய பேரை பெருமைப்படுத்தும்படிக்காய் தனக்கு ஒரு பிள்ளைய தேவன் ஈண்டெடுக்க செஞ்சார். யோவான் ஸ்நானகன் பிறந்தான். பிறந்தபோது கரெக்டாக அவனை 6வது மாதம் கழித்து அவனை கொண்டிருக்கணும். அவனை கொள்ள முடியலை. ஏன்னா அவன் பிறக்கும்போது அவன் தாய் தகப்பன் எல்லா சூழ்நிலையும் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததுனால அவங்கள மட்டும் தேவன் புசிக்க பண்ணும்படிக்காய், நன்மை அடையும் பண்ணும்படிக்காய் தேசம் முழுவதும் அழுது புலம்பி கொண்டிருக்கும்போது மோசையுடைய தாய் எப்படி மோசை காப்பாற்றப்பட்ட போது சிரிச்சாலோ அப்படி போல மோசைக்கு தான் வந்துச்சு அந்த பிரச்சனை. மோசையோட குடும்பம் எல்லாம் செத்தான். இஸ்ரவேல் முழுக்க பெரும் ஓலை, ஒரே சத்தம், ஒரே கொடூரம். ஆனால் மோசையுடைய அம்மா அப்பா 2 பேருமே லேவியர்கள், கர்த்தருக்காக வாழ்ந்தவங்க. மாமியை கட்டிக்கிட்டான் பொண்ணு இல்லாம. ஆவிக்குரிய பொண்ணை தான் கட்டுவோம், நான் அங்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி மாமியை கட்டிக்கிட்டு ஒரு பிள்ளையை பெற்று போட்டு இவர்கள் நிமித்தமாக மோசை காப்பாற்றப்பட்டான். மோசை வளர்ந்தான். தாய் தப்பர் ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு புத்திரனை பெற்றதுக்கு சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் விட்டா. அவ உலகத்துக்கே சந்தோஷத்தை கொடுத்தான். யோவான் ஸ்நானகன் உலகத்துக்கே சந்தோஷத்தை கொடுத்தான். இயேசு கிறிஸ்து எல்லா உலகத்துக்கும் சந்தோஷத்தை கொடுத்தாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க தாய் தகப்பனுடைய பரிபூர்ணமான வளர்ச்சி, தேவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கை தனக்கு திருப்பவும் சந்தோஷத்தை கொண்டு வரும்படிக்காய் பிள்ளை மூலமாய் செஞ்சது.